ஸ்டார்டிங்ல நம்மளோட ஹீரோ குயானை காமிக்கிறாங்க. அவன் ஒரு ஜெயிலுக்கு வெளியே அங்கே மலையில் நின்றுட்டு யாருக்கோ வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான். அப்போ அங்கே ஒரு பர்சன் வந்து, என்னப்பா இவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்க, நீ யாரை வந்து பார்க்கணுன்னு சொல்லு, நான் உள்ளே போய் பேசுகிறேன்னு சொன்னதுமே, நான் சூசியை தான் மீட் பண்ணணும்னு சொன்னதும், என்ன பேசிகிட்டு இருக்க, சூசியை மீட் பண்ணணுமா, அந்த பொண்ணு வந்துட்டு இங்கே இல்லையேப்பா, 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி அவள் இங்கேருந்து போயிட்டாலேன்னு சொன்னதுமே, அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. அப்போ தான் என்ன விஷயம்னு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் பேர் தான் சூசி. அவளை அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகும்போது நம்ம ஹீரோ, நான் வந்துட்டு உனக்காக எப்பயுமே வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், நான் உன்னை வந்த பிறகு மேரேஜ் பண்ணிக்கிறவேன்னு சொல்லிட்டு ரிங்கை போட போகும்போது வேமா ரிங்கை தூக்கி எரிஞ்சிட்டு, எனக்கு இந்த ரிங்கெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, வேற யாராச்சும் உன்னோட லைஃப்ல கிடைப்பாங்க, நீ அவங்கள போய் மேரேஜ் பண்ணு, என்ன நீ வந்துட்டு தொந்தரவு பண்ணாத அப்படின்றத சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிருக்கா. பட் அவளுக்குமே ரொம்ப அங்கே ஃபீலாக தான் இருந்திருக்கா அவனை விட்டுட்டு போகிறத நினச்சி. இப்போ இதெல்லாமே இவன் யோசிச்சு பார்த்துட்டு, அவள் சும்மா தான் சொல்லிட்டு போனான்னு நினச்சி, உண்மையிலே அவள் என்ன வேணான்னு சொல்லிட்டு போயிட்டானான்னு சொல்லிட்டு இவன் ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணிட்டாங்க, ரொம்பவே கவலையாயிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். அவன் கண்ணெல்லாமே அங்கே கலங்கி போயிட்டு அவன் வந்துட்டு போயிட்டுருக்கான், ரொம்ப ஃபீல் ஆகிட்டு. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. பார்த்தாங்க ஒரு குட்டி பையனோட சேர்ந்து அவள் ரொம்ப ஜாலியாக அங்கே பைக்கில் வந்துட்டு போயிட்டுருக்கா. அம்மா ரொம்ப சூப்பராக இருக்குன்னு அந்த பையன் சொல்லி போயிட்டுருக்காங்க. அப்போ அங்கே ஒரு தீப் வந்து ஒரு பொண்ணுகிட்ட பர்ஸை வந்து திருட ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயின் கரெக்டாக போய் அங்கே அவனை அடித்து போட்டு இந்த பர்சனை வாங்கி கொடுத்துடா. அங்கே அந்த குட்டி பையன், அம்மா டைம் ஆயிடுச்சு நம்ம போகலான்னு சொல்கிறப்ப 2 பேருமே சேர்ந்து கிளம்பி போகிறாங்க. அந்த சைடில் தான் நம்ம ஹீரோவோட காருமே போகுது. பட் 2 பேருமே ஒருத்தரை பார்த்துக்கல, அப்படியே வந்துட்டு பார்க்காம அங்கே போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இன்டர்வியூக்காக அவங்க ஃப்ரெண்டு மினி தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கா. ரொம்பவே சந்தோஷமாக இருது அவளை மீட் பண்ணதில்ல. என்னப்பா நீ வந்துட்டு இப்போ ஒர்க் வந்து கிடச்சிரும், நீ வந்துட்டு கவலைப்படாமல் உள்ளே போய் இன்டர்வியூ கொடுன்னு சொன்னதும் அவளுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. இன்டர்வியூ கொடுக்க போனதுமே, என்ன இப்படி உங்களோட ட்ரெஸ் எல்லாமே அழுக்காக இருக்குது, ஒரு இன்டர்வியூ கொடுக்க வரப்போ க்ளீனாக வரணுன்றது கூட இல்லையா, அப்படி அழுக்கு ஊட்டிடுச்சுன்னா அதை வாஷ் பண்ணிட்டாச்சும் வந்திருக்கலாமேன்னு சொன்னதும், நான் வந்துட்டு வர வழியில் ஒரு தீஃப் வந்து ஒரு பொண்ணுகிட்ட ரகலை பண்ணிட்டு இருந்தான், காப்பாற்றுறப்ப எப்படி ஆயிடுச்சு, உங்களுக்கு ஒரு வேளை வந்துட்டு இந்த கோட் தான் ப்ராப்ளம்னா இதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டா ஓகேவா இருக்குமேன்னு சொல்லிட்டு அதை ரிமூவ் பண்ணிட்டு அவன் வந்துட்டு அங்கே வந்து கொடுக்குறா எல்லாமே வந்து இன்டர்வியூ. ஸோ வந்துட்டு அது ரொம்பவே அவங்களுக்கு பிடிச்சி போயிடுது, அவங்களுக்குமே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுது. நாங்கள் வந்துட்டு உங்களை என்னமோ செலக்ட் பண்ணிட்டோம், பட் உங்களை மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் வேணுமா வேணாமான்றதை டிசைட் பண்ண போகிறது எங்களோட பாஸ் தான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க பாருங்க, எங்கள் பாஸே வந்துட்டாங்கன்னு சொல்லும் போது பார்த்தா அங்கே வர்றது வேற யாரும் கிடையாது, நம்மளோட ஹீரோ தான். 2 பேருமே அங்கே வந்துட்டு மீட் பண்ணிக்கிறாங்க. பார்த்துட்டு 2 பேத்துக்குமே அவ்வளோ ஒரு பெரிய ஷாக். அதை விட என்னன்னா ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டு இருக்கு. கண்ணெல்லாமே 2 பேத்துக்குமே அங்கே கலங்கி போயிட்டு இருக்கு. அவங்க எல்லாருமே பார்த்துட்டு, என்ன இவங்க ஒருவேளை 2 பேத்துக்கு ஆல்ரெடி தெரியுமோ அப்படின்றத சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. பட் வந்துட்டு நம்ம ஹீரோ, இல்லை இது வந்துட்டு யாருன்னு எனக்கு தெரியலையேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு அங்கே வந்துட்டு உள்ளே போயிடுறான். அவன் பெரிய இப்போ ஒரு லாயர் ஆகிட்டான். நம்ம ஹீரோயின் ரொம்பவே வந்து எமோஷனல் ஆகிடுறா. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறாங்க, நீங்கள் வந்துட்டு கிளம்பி போங்க, எங்கள் பாஸ் வந்துட்டு ஓகே சொன்னால் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போயிட்டுருக்கப்ப நம்ம ஹீரோ மேலே இருந்து அதெல்லாமே அங்கே பார்த்துட்டு அவனுக்குமே ஒரு பக்கம் ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. ஹீரோயின் போகும்போதே ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறா, எல்லா இடத்துக்கும் போனாலுமே அவளுக்கு யாருமே ஜாப் கொடுக்கல, இப்படி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டுருக்கா. எத்தனையோ இடத்துல நான் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டேன், யாருமே வந்துட்டு வேலை கொடுக்க மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. நான் என்ன தப்பு பண்ணேன், நான் வந்துட்டு படித்த படிப்பு எல்லாமே வேஸ்ட் ஆகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு பக்கம் அங்கே ரொம்பவே கவலையாயிட்டுருக்கு. அப்போ அந்த குட்டி பையன், அம்மா நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, அவங்கள செலக்ட் பண்ணனா அவங்களுக்கு தான் நஷ்டம்னு சொல்கிறப்ப அவங்க ஃப்ரெண்டுமே, அவன் பெரிய லாயர் ஆகிட்டான், நான் கண்டிப்பாக வந்துட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு நினச்சேன்ப்பா அப்படின்ற சொன்னதும், நீ ஒன்றும் கவலையெல்லாம் படாத, அவன் வந்து 5 இயர்ஸ் ஆயிடுச்சு, அவன் எப்படி மேரேஜ் பண்ணாமல் இருப்பான், அவனோட லைஃப்பில் நான் போய் வந்து நுழைஞ்சி என்னோட வந்துட்டு வாழ்க்கையை அவனோட வாழ்க்கையை சேர்த்து நான் கெடுக்க விரும்பலை அப்படின்றத சொல்லிட்டு, சரி நம்ம கிளம்பலாமான்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே அவங்க ஃப்ரெண்டு எல்லாருமே சேர்ந்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோங்க பப்பில் இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட் வர்றா. என்னப்பா எனக்கு எப்படி போச்சு டேட் சொல்லிட்டு பேசினதும், ஏதாச்சும் பேசிகிட்டு இருக்கு அதை பேசாமல் இருடான்னு சொன்னதும், உங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு நான் மேரேஜ் வந்துட்டு பண்ணி உன்னை வச்சிடுறேன்னு சொல்லியிருக்கேன், ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், அப்படி பண்ணிட்டா எனக்கு வந்துட்டு 10% ஷேர்ஸ் கொடுக்குறாரா, நான் வந்து கண்டிப்பாக வந்துட்டு உன்னை அதுக்கு வந்து ட்ரை பண்ண வைக்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். பட் ஹீரோ இப்போயுமே அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினை பற்றி தான் நினச்சிட்டு அங்கே வந்துட்டு புலம்பிட்டுருக்கோம். மெயின் அவள் திரும்ப வந்துட்டாளான்னு சொல்லிட்டு கேட்டதும் அங்கே கோமாயிட்டவன் அங்கேருந்து போனதுமே, நீ வந்துட்டு அவனை விட்டுட்டு போய் இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்படுத்திட்ட, திரும்ப அவனோட லைஃப்பில் வந்து திரும்ப அவன் லைஃப்பை நாசமாக்குறத நான் கண்டிப்பாக வந்துட்டு விட முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டுருக்கான். நம்ம ஹீரோயின் அங்கே வந்து நடந்து போயிட்டுருக்கும் போது ஹீரோ அங்கே வந்துட்டு எங்கே போயிட்டுருக்க, மழை பெஞ்சிட்ருக்கு, வந்து காருக்குள்ளே ஏறுன்னு சொன்னதும், இல்லை தேங்க்யூ எனக்கு வேணான்னு சொல்லிட்டு அங்கே வந்து போனதுமே இவன் வேகமாக போயிட்டு அங்கே வந்துட்டு அவளை பிடிச்சி அங்கே வம்பு பண்ணி அங்கே வந்துட்டு தூக்கிக்கிறான். எனக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே எமோஷ்னலாக ஆரம்பிச்சிருது.
அப்போங்க நம்ம ஹீரோ அவங்க வந்துட்டு காரில் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது ஹீரோயின் ரொம்ப அமைதியாக இருக்கா. என்னாச்சு வந்துட்டு என்ன இன்னைக்கு இன்டர்வியூன்னு சொல்லிட்டுங்க கேட்டதும் ரிசல்ட்டெல்லாம் இன்னும் தெரியலன்னு சொல்லிட்டு அவள் பேசிகிட்டு இருக்கா. நீ வந்துட்டு கஃபேல ஸ்டாப் பண்ணுன்னு சொன்னதும் என்ன அங்கவா நீ குடியிருக்கன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். எனக்கு காஃபி குடிக்கணும்னு இருக்குன்னு சொல்லும் போது சரி நீ பார்த்து வந்துட்டு சேஃப்டியாக நீ இருந்துக்கோ, உனக்கு இந்த டைம் வந்துட்டு ரொம்ப சென்சிட்டிவான உன் பாடிக்கு வந்துட்டு ஆகாதுன்னு சொல்கிறப்ப ஹீரோயின் ரொம்பவே எமோஷனல் ஆயிடுறா. ஏன்னா அப்போ இருந்து இப்போ வரைக்கும் எல்லாமே உனக்கு ஞாபகம் இருக்கேன்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்துட்டு உடம்பு முடியாதப்போ ஒரு பேபியை மாதிரி அங்கே வந்துட்டு பார்த்தாங்க ரொம்பவே கேர் பண்ணி இருந்திருக்கான். இப்போ இதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஹீரோயின் அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணி அவள் பாட்டு அங்கே வந்துட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் தூங்கி எழுந்திரிச்சதுமே அப்போ அந்த மேனேஜர் கால் பண்ணுறாங்க. நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்ற சொன்னதுமே அதை கேட்டுட்டு ஹீரோயின் ரொம்ப ஷாக்காகி போயிடுறா. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, உண்மையாவா அப்படின்ற சொன்னதும் அவங்க ஆமாம் நீங்கள் ஜாப்க்கு வாங்கன்னு சொன்னதுமே ப்ளீஸ் நீங்கள் சொன்னதை திரும்ப சொல்கிறீங்களா அப்படின்ற சைட் அவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறா. அவங்களுமே வந்து ஓகே சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் அங்கே நல்லாவே தெரியுது ஹீரோவால் தான் இந்த ஜாப் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஜாப்காக கிளம்பி போனதுமே அங்கே மேனேஜர் வர்றாங்க. நீங்கள் வாங்க உங்களுக்கு ஒரு தடவை இங்கே வந்துட்டு நம்ம சுற்றி காமிக்கலாமேன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு எல்லா இடத்தையுமே காமிச்சிட்டு அவளோட அந்த கேபினை கொண்டு போய் காமிச்சதும் ஹீரோயின் ரொம்ப ஷாக்காகி போயிடுறா. என்னப்பா எனக்கா இவ்வளோ பெரிய கேபின் அப்படின்ற சொன்னதும் ஆமாம் பாஸோட அசிஸ்டண்ட்டாக இருக்க போகிறீங்க, அப்புறம் உங்களுக்கு இவ்வளோ பெருசாக கொடுக்காம என்ன பண்ணுவாங்க, ஸோ நீங்கள் நல்லா வந்துட்டு ஒர்க்கை மட்டும் பண்ணுங்கள், எதுவும் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க, அவரை கோவப்படுத்தாதீங்க, கரெக்டான வந்துட்டு உங்கள் ஒர்க்கை பாருங்கள் அப்படின்ற சொல்கிறாங்க. அந்த டயத்தில் நம்ம ஹீரோவுமே அங்கே வந்து போயிட்டுருக்கான். பட் ரெண்டு பேருமே பார்த்துக்குறாங்க, பெருசாக இதங்க கண்டுக்கலை. நம்ம ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு அவன் பாட்டு அங்கே உள்ளே போயிடுறான். நீ வந்துட்டு ஒழுங்காக வந்து ஒர்க்கை மட்டும் பண்ணு, பாஸை கோவப்படுத்தாத. பிறகு அவங்களோட ஃபேன்ஸே ஒரு பொண்ணு இருப்பாங்க, எப்பயுமே லஞ்ச் கொண்டு வருவாங்க, பக்கத்தில் க்ளோஸாக மட்டும் போகாத, அந்த பொண்ணு வந்து பத்திரகாளியாக மாறிடுவாங்க அப்படின்ற சொன்னதும் நான் அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டேன், நான் என்னோட ஒர்க்கை மட்டும் பண்ணுறேன்னு அவள் சொல்லிட்டு சிரிக்கிறான். அவங்களுமே நீ நல்லபடியாக பண்ணு ஓகே அப்படின்ற சைட் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஃபைல்ஸ் எல்லாமே எடுத்துட்டு அவனோட ரூமுக்கு வெளியே போய் நின்றுட்டு போகலாமா வேணாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கா. அப்போ ஹீரோ அங்கே வெளியே வந்து நின்றுட்டு இவ்வளோ நேரம் யோசிச்சுட்டே இருந்தேன், நான் எப்போ நீ உள்ளே வருவேன், வான் செட் அங்கேருந்து போகிறான். ஹீரோயின்மே மனசில் இது ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு வேலை மட்டும்தான், நான் அதை மட்டும் தான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவன்ட்டு அங்கே ஃபைலை போய் கொடுத்துட்ருக்கா. அவனுமே ஃபைல்ஸ் எல்லாமே பார்த்துட்டேவும் அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது இப்போ நீ வந்துட்டு 5 இயர்ஸாக வந்துட்டு எப்படி ஹாப்பியாக இருந்தியான்னு சொல்லிட்டு கேட்குறப்ப இது தேவையில்லாத பேச்சு, நம்மளோட ப்ரைவேசியில் நம்ம வந்துட்டு மரியாதை கொடுக்கணும், செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சொன்னது, உனக்கு அதெல்லாம் என்னென்ன அர்த்தமாச்சு தெரியுமான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு கோவமாயிருது. நீங்கள் ரொம்பவே வந்துட்டு ஓவராக பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் எப்படிலாம் என்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லும்போது அங்கே அவன் பக்கத்தில் க்ளோஸாக வந்ததுமே அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு பழைய விஷயங்கள் எல்லாமே அங்கே வந்துட்டு கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டுருக்கு. இதே மாதிரி நம்ம ஹீரோயின் பக்கத்தில் அவன் க்ளோஸாக வந்துருக்கான், அது எல்லாமே அவளுக்கு ஞாபகம் வந்துடுது. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நீ இப்படி இந்த வேலையெல்லாம் இதுக்கப்புறம் என்கிட்ட பண்ணுற வேலை வைக்கக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டு டக்குன்னு அங்கே வந்துட்டு விளைவிக்கிறா. இது லன்ச் டைம், ஸோ வந்துட்டு நம்ம போய் ஃபஸ்ட்டு சாப்பிட்ற வேலையை பார்க்கணும் அப்படின்ற செட் அவ பாட்டு அங்கேருந்து போயிடுறா. அவங்க அந்த மேனேஜர் வந்து என்னப்பா ஒர்க்கை ஒழுங்காக பண்ணியா இல்லை ஏதாச்சும் வந்து சொதப்பி வச்சுட்டியா அப்படின்ற சட்டி கேட்டதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னதும் ஃபஸ்ட் நாள் தானே சரி ஓகே நீங்கள் வந்துட்டு நல்லா பண்ணுங்கள் கரெக்டாக எல்லாமே பண்ணுங்க அப்படின்ற சொன்னதும் ஹீரோயினுமே தேங்க்யூ சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. அங்கே போயிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப நர்வஸாக தான் இருக்குது. ஒர்க் எல்லாத்தையும் கடகடன்னு பண்ணணும்னு சொல்லிட்டு ஒர்க் எல்லாமே அங்கே வந்துட்டு ஃபினிஷ் பண்ண ஆரம்பிக்கிறா. நல்லா நைட் வரைக்குமே ஆயிடுது. அப்போ அங்கே வந்துட்டு அவங்க பையன் கால் பண்ணிவிட்டு அம்மா எல்லாருமே வந்து கிளம்பி போயிட்டாங்க, நீங்கள் எப்போ வந்துட்டு என்ன கூப்பிட போகிறீங்க, நான் டீச்சர் கூட சேர்ந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் ஐயோ கடவுளே நைட் ஆயிடுச்சா என் பிள்ளையை கூப்பிடணுமேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு டென்ஷனாகி போயிடுது. இப்போ நான் உடனே வந்துட்டு மினியை அனுப்பி வைக்கிறேன் ஓகேவா, அவள் வந்து பிக்கப் பண்ணிக்குவா, நீ ஒன்றும் கவலைப்படாது அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி குழந்தைய போய் அங்கே பிக்கப் பண்ண சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட அங்கே ஃபைல்ஸ் எல்லாமே வேகமாக கொண்டு போயிட்டுருக்கா. அவன் அங்கே வந்துட்டு அந்த ஃபைல்ஸை வாங்கிட்டு அங்கே செக் பண்ணுவான்னு பார்த்தா ஆமாம் மாதிரி வந்துட்டு வேணுன்னே மெதுவாக வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு மூட இந்த மாதிரிலாம் வேலை பண்ணிகிட்டே இருக்கான். ஹீரோயின் ரொம்பவே அவசரமாக போக வேண்டியது அவனுக்கு நல்லாவே புரியுது. ஏன்னா வாஷ்ரூம் ஏதாச்சும் யூஸ் பண்ணணுமா, ஒன்றுமே பரவாயில்ல நீ போயிட்டு வா நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற சொன்னதும் இல்லை நான் வந்துட்டு என்னோடய ஒர்க்கை முடிச்சுட்டு வேகமாக கிளம்பணும், அதுக்காக தான் நான் வந்துட்டு அவசரமாக இருக்கேன் அப்படின்ற சொன்னதும் அப்படியா சரி வா நானே உன்னை கூட்டிகிட்டு போய் வந்து ட்ராப் பண்ணுறேன் அப்படின்றத சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவளுக்கு இன்னுமே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. பேபி இருக்கிறது தெரிஞ்சு போயிருமேன்னு சொல்லிட்டு ரொம்ப நர்வஸ் ஆகி போயிடுறா. வேறு வழி இல்லை அவன் கூட சேர்ந்து போக வேண்டியதாக இருக்குது. அப்போ போயிட்டுருக்கும் போதேமோ அங்கே அந்த கஃபேயில் நீ இறக்கி விட்டுருன்னு சொன்னதும் என்ன நீ கஃபேல தான் குடியே இருக்கியா, எப்போ பார்த்தாலும் அங்கே தான் வந்து இறக்கி விட சொல்கிற, ஒருவேளை என்கிட்ட நீ போய் சொல்லிட்டு இருக்கியா, வீடு எது இல்லாமல் இங்கே தான் இருந்துட்டு இருக்கியா அப்படின்ற சொன்னதும் இதெல்லாம் உங்களுக்கு தேவை கிடையாது நம்ம கோவப்படுறா.
அப்பாவே நீ என்ன வந்துட்டு அந்த பழைய வீட்டில் இல்லாமல் எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு பழைய விஷயங்கள் ஞாபகம் வந்துட்டுருக்கு. நம்ம ஹீரோ கூட்டிகிட்டு வந்துட்டு இதான் உன்னோட வீடு, இதுக்கப்புறம் இங்கே தான் நீ இருக்க போகிறேன்னு சொல்லியிருந்திருக்கான். ஸோ இப்போ அதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அது உன்னோட வீடு, ஓ வீட்டில் நான் ஏன் இருக்கணும் அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ இதுக்கப்புறம் அது நீயே வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம், எனக்கு ஒன்றும் தேவை கிடையாது அப்படின்றத சொன்னதுமே அவனுக்கு இன்னுமே அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. அவன் அங்கேருந்து போகும்போது கரெக்டாக பார்த்தா அப்போ அங்கே மினி பையனை கூட்டிகிட்டு வந்ததும் 2 பேருமே சேர்ந்தாங்க ஹாய் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா ஆயிட்டு மாம்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறான். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் செய்க காமிச்சதுமே குழந்தைய கூப்பிட்டுட்டு அங்கேருந்து அவள் போனதுமே என்னப்பா உன் ஃப்ரெண்டு கூட பிள்ளை பெற்றுட்டா போலையேன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஆமாம் இதில் என்ன இருக்குது, அவள் மதர் ஆகிட்டா, எனக்கு ரொம்பவே ஹாப்பி, ஆனால் எனக்கு அந்த வாய்ப்பெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போனதும் இவனுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சுக்கு. அங்கே போயிட்டு அவங்க ஃப்ரெண்டு மரியாதையை இப்போ ஸ்டார்டிங்லேருந்து என்ன நடந்துச்சோ என்கிட்ட சொல்லு அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டதுமே நான் ஒரு விஷயம் சொல்லவா, நீ எனக்கு ஒர்க்குக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்த பார்த்தியா, அந்த ஆஃபீஸோட ஓனர் வேறு யாரும் கிடையாது இவன் தான் அப்படின்ற சொன்னதும் அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. நீ அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே சொல்லி அவன்கிட்ட பேச வேண்டியதானேன்னு சொன்னதும் அவனுக்கு ஆல்ரெடி ஃபேன்ஸே இருக்குப்பா, நான் உடால போய் அவன் லைஃபை கெடுக்க பார்க்கல அப்படின்ற சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பையன் வந்ததுமே சரி ஓகே இதுக்கப்புறம் எல்லாம் இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்காத, உன்னால் பாஸ்ட்டை திட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது, ஒழுங்காக டயத்துக்கு நாளைக்காச்சும் சேரு அப்படின்ற சொன்னதும் ஹீரோயின் ரொம்பவே அங்கே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. அந்த குழந்தையுமே அங்கே பாய் சொல்லி விடுறான். அப்போ அங்கே அம்மா நீங்கள் கரெக்டான டைம் வாங்கம்மா, எல்லாருமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கும்போது அவங்க அப்பாவோட நேமெல்லாம் சொன்னாங்க தெரியுமா, அப்பா எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாரும் டீஸ் பண்ணுறாங்க, அப்பா எங்கம்மா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது இந்த ஹீரோயின் சாரி கேட்குறா, என்னால் தானே உனக்கு இந்த நிலைமை ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு நான் அப்பாவை மீட் பண்ண முடியுமாம்மா அப்படின்றத சொன்னதும் அப்பாவுக்கு ஆல்ரெடி வேறு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்கப்பா, நம்ம போய் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணக்கூடாதுல்ல, அம்மாவே உனக்கு போதும் அப்படின்றத அவ சொல்கிறா. கேட்டுட்டு அந்த பையன் சரிம்மா எனக்கு அப்பாலாம் வேணாம், நீங்கள் மட்டும் கரெக்டான டைம் என்னை கூப்பிட வரீங்களான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவள் ரொம்பவே எமோஷனல் ஆகி போயிட்டு ஹக் பண்ணிக்கிறா. கரெக்டாக அம்மா இதுக்கப்புறம் உன்னை பிக்கப் பண்ண வருவேன்னு சொல்கிறா. நெக்ஸ்ட் டே அங்கே ஒரு பையனை மீட் பண்ண போகிறா. அவனோட நேம் ஜியான். அவன் அங்கே கேர்டேக்கராக வந்திருக்கான் போல். நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு என்ன கேர்ள்ஸ் தானே வருவாங்க, நீங்கள் இருக்கீங்களேன்னு சொன்னதும் 3 இயர்ஸாக நான் இந்த ஒர்க்கை பண்ணிகிட்ருக்கேன், நான் எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணுவேன், எனக்கு குக் பண்ண தெரியும், எல்லாமே தெரியும் அப்படின்றத சொல்கிறான். எனக்கு 21 வயசு ஆயிடுச்சு, ஆல்ரெடி நான் யூனிவர்சிட்டியில் கிராஜுவேட்டுமே ஆக போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோயினுக்குமே அவனோட பேச்சு அவனோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு ரொம்பவே பிடிச்சி போயிடுது. நான் உங்களை அப்பாயின்ட் பண்ணுறேன், நீங்கள் என் குழந்தைய நல்லபடியாக பார்த்துக்குவீங்களா அப்படின்ற சட்டி கேட்டதும் அந்த பையனுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு என்னோடய ஒர்க்கை நான் இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணவான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அங்கே ஆமான்னு சொல்கிறாங்க. ரொம்பவே ஹாப்பியாகிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. நம்பரையுமே அங்கே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். ஹீரோ அந்த பையன் போகும்போது பார்த்து அப்படியே சிரிச்சுட்டே போயிட்டுருக்கான். அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஜெலஸாகி போயிட்டு அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட என்ன நான் என்னமோ நினச்சேனே, இப்படி மைனர் பையன் கூட அஃபரா அப்படின்ற சொல்லிட்டு பேசும்போது தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத, அவன் இன்னும் கொஞ்ச நாளில் கிராஜுவேட் ஆயிடுவான் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அப்படின்னா உனக்கு எப்படி ரொம்பவே இப்படி பசங்களை தான் பிடிக்குமோன்னு சொன்னதும் ஆமாம் எனக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்க பசங்களை பார்த்தா எப்படி தோணுன்னு உனக்கு தோணாதா அப்படின்ற சொல்லிட்டு அவள் கேட்குறா. அப்போ அங்கே ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. ஃபஸ்ட் டைம் அவனை மீட் பண்ணும்போது நம்ம ஹீரோயின் பார்த்ததுமே அவனுக்கு லவ் ஆயிடுச்சு போல். அதை பார்த்துட்டு அவன் அப்படின்னா நான் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருந்தேன் தான் என் மேலே உனக்கு லவ் வந்துச்சு அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்கும்போது கரெக்டாக நீ இப்போ தான் பாயிண்ட்டை நோட்டீஸ் பண்ணியிருக்கேன்னு சொன்னதும் அதை கேட்டு அவனுக்கு இன்னுமே இரிட்டேட் ஆகிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு நீ இதுக்கப்புறம் திருந்தவே மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கான். ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப கவலையாக தான் இருக்குது. நம்ம ஹீரோயினை அங்கே டேசி பார்த்துட்டு என்ன நீ எப்போ ஜெயிலேருந்து வந்தேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதும் என்னது ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாலும் உன் சிஸ்டர்னு சொன்னதும் இவ்வளோ மாதிரி ஒரு ஆளை போய் சிஸ்டர்னு சொல்லிட்டு இருக்கீங்க, எங்கள் அப்பாவை இவ கொலை பண்ண ட்ரை பண்ணவ, இவளெல்லாம் சிஸ்டர்னு சொல்கிறதுக்கே எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணதும் நீ தேவையில்லாமல் இங்கே பேசிட்டு இருக்காத, என்ன உன்ன மாதிரி ஆளை பார்த்தாலே எனக்கு தெரியும், இப்போ என்ன ஒரு 4 பேரையாச்சும் கவர் பண்ணி வச்சிருக்கியா, உனக்கு அதான் வேலைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவளை ரொம்பவே இன்சல்ட் பண்ணிடுறா. அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு அங்கே தண்ணி தூக்கி ஃபேஸில் அங்கே ஊற்றி விட்டதுமே நம்ம ஹீரோயின் ரொம்பவே கோவமாகி போயிட்டு ஆனால் எதுவுமே பெருசாக அங்கே ரியாக்ட் பண்ணலை. மெதுவாக எந்திரிச்சு போட்டு செம அடி அங்கே அடி வெளுக்க ஆரம்பிச்சிடுறா. என்ன நினச்சிட்டு இருக்க, நானும் பார்த்துட்ருக்கேன், ரொம்ப ஓவராவா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அடிக்கிற அடியை பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப பயந்து போயிடுறாங்க. இவ பயந்து போயிட்டு ப்ளீஸ் போலீஸ்க்கு கால் பண்ணுங்கன்னு சொன்னாலுமே ஹீரோயின் விடலை, போட்டாங்க அடி செமையாக வெளுத்து விட்டுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்குமே பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போ அந்த டேசி அங்கே அந்த லேடியை கூட்டிகிட்டு மேடம் இவங்க என்னை போட்டு பயங்கரமாக அடி அங்கே பயங்கரமாக வெளுக்க ஆரம்பிச்சிட்டா,
ரொம்பவே மோசமானவ, நான் எதுவுமே பண்ணலைன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லவ மாதிரி அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா. அப்போ நீங்கள் வந்துட்டு என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறப்ப நான் வந்துட்டு என்ன சொல்ல, நான் வந்து கஃபேல வந்து காஃபி குடிச்சிட்டு பேசாமல் தான் இருந்தேன். இவங்க வந்து தேவையில்லாமல் பேசி இங்கே பாருங்கள் என் கழுத்தில் மார்க்க, என் ஃபேஸில் சூடான தண்ணியை தூக்கி ஊற்றிட்டா, நான் அதனால தான் பதிலுக்கு அடிச்சேன்னு சொன்னதும் அவர் ரொம்ப கோவமாயிட்டு இவ போய் சொல்லிட்டு இருக்கா, நீங்கள் வந்துட்டு நம்பாதீங்கன்னு சொன்னதும் நீங்கள் வந்து 2 பேருமே சொல்கிறத என்னால் நம்ப முடியாது, நான் சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்த்தா எனக்கு உண்மைகள் தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. ரொம்பவே பயந்து போயிட்டு அவங்க அப்பாவுக்கு அங்கே கால் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அவங்க மேனேஜருக்கு மெசேஜ் பண்ணுறா, என்னால் இன்னைக்கு வந்துட்டு ஆஃபீஸ்க்கு வர முடியாது, முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னதும் என்ன அப்படி வேலை அப்படின்றத சொன்னதுமே ஒரு பிரச்சனையால் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்பவே நர்வஸ் ஆகி போயிடுது. அவங்க அப்பாவை பார்த்தா நம்ம ஹீரோயினை போட்டு பயங்கரமாக அடிச்சுட்டு, உன்னை மாதிரி ஆளெல்லாம் நான் வந்துட்டு ஜெயிலேருந்து எடுத்ததே தப்பு, நீ எவ்வளோ தைரியம் இந்த மாதிரி உன் சிஸ்டர் மேலே கையை வச்சிருப்பேன்னு சொன்னதும் ஹீரோயின் திரும்ப பதிலுக்கு செம்ம அடி அடிக்க ஆரம்பிச்சுடா. என்ன தைரியம் தான் என் மேலே கை வைப்பேன்னு சொன்னதும் நான் வந்துட்டு உன்னை கொலை பண்ண ட்ரை பண்ணேன்னு சொல்லிட்டு என்ன ஜெயிலில் நீ போட்ட, சார் இந்த தலைமைங்க காமிக்க முடியுமா உன்னால், பொய்யா பேசிட்டு இருக்கு அப்படின்ற சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்பட்டதுமே அந்த திரும்ப அடிக்க போகும்போது அவங்க பொண்ணை பிடிச்சி இழுத்துட்டு என் மேலே கை வச்சேன்னு வச்சுக்கோமே, உன் பொண்ணுக்கும் உனக்கு வந்துட்டு என்ன நடக்குமே தெரியாது, உண்மையிலே கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அங்கே மிரட்டினதும் அந்த ஆள் அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுறாரு. கோவப்பட்டு கத்திட்டு இருக்காரு, நான் உன்னை ஒரு வழி பண்ணுறேன்னு. நம்ம ஹீரோ உள்ளே வரும்போது ஹீரோயின் ஃபேஸில் அங்கே காய இருக்கிறத பார்த்துட்டு யார் இதை பண்ணதுன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே பார்த்தா அவங்க அப்பா அங்கே நிற்கிறத பார்த்துட்டு புரிஞ்சுக்குது, அப்படின்னா இந்த ஆளோட வேலை தானான்னு சொல்லிட்டு அவன் பார்த்தா பயங்கரமாக கோவமாயிட்டு அடி அங்கே வந்துட்டு போட்டு வெளுன்னு வெளுக்க ஆரம்பிச்சிடுறான். மூஞ்சி முகம்லாம் காயமாய் போயிடுது. என் மேலே என்ன கேஸ் போட்டுருவேன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் மிரட்ட போறியா, நானே லாயர் தான் பார்த்துக்கிறேன், இந்த கார்டு என் மேலே வந்துட்டு நீ கம்ப்ளைண்ட் கொடுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே அங்கே வந்துட்டு டென்ஷன் ஆகி போயிடுறான். ஹீரோயினை என் கூட வான் சைட்டு வேகமாக பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயின் ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்யூ சொன்னதும் எதுக்காக அந்த ஆள் அடிக்க விட்டு நீ வேடிக்கை பார்த்துட்டு இருந்த, அந்த ஆள் தானே உங்கள் அம்மாவுமே மர்டர் பண்ணாரு, நீ வந்துட்டு கேஸ் கொடுக்க வேண்டியதானே, ஏன் நீ வந்துட்டு பேசாமல் எல்லாத்தையும் பொறுத்துட்ருக்கு அப்படின்ற சொன்னதும் இந்த விஷயத்தை பற்றிலாம் நான் பேசுறதுக்கு எதுவும் விரும்பலன்னு சொல்கிறப்ப அங்கே கழுத்தில் மார்க் இருக்க பார்த்துட்டு வந்துட்டு அவனுக்கு டென்ஷனாகி போயிடுது. அப்போ நம்ம ஹீரோயின் அவன் என் ஃபேஸில் வந்துட்டு தண்ணி தூக்கி ஊற்றுனா சூடா, நான் அவளை போட்டு அதுக்கு பதிலுக்கு பயங்கரமாக அடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீ வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு மெடிசன் அங்கே வந்துட்டு போட்டு வரேன்னு சொல்லிட்டு பாக்ஸ் எடுக்கிறான். நான் வீட்டில் போய் பார்த்துக்கிறேன்னு சொன்னதும் ஆனால் வந்துட்டு நீ வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த பாக்ஸை பார்த்துட்டு ஹீரோயின் இந்த பாக்ஸ் எப்படி உன்ட்ட வந்துச்சு அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது இது உன்னோட பாக்ஸ் தானே, நீ எப்போனாலும் என்கிட்ட வருவேன்னு சொல்லி தான் வச்சுட்டு இருக்கேன்னு சொல்கிறப்ப நீ எதுக்காக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஒன்றும் தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு போனதுமே இவனுக்கு அங்கே ரொம்பவே ஃபீல் ஆகிடுது. நெக்ஸ்ட் டே அங்கே ஒரு பெரிய பார்ட்டியை காமிக்கிறாங்க. அந்த பார்ட்டியில் அங்கே மேனேஜர் சாரி கேட்குறாங்க, நான் தான் உன்னை வந்துட்டு மீட் பண்ணலான்னு நினச்சேங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனில், பட் பாஸ் வரவுமே அவர்கிட்ட எல்லா உண்மைகளுமே சொல்ல வேண்டியதாயிருச்சு, அவர் நானே போய்க்கிறேன்னு சொல்லிட்டாருன்னு சொன்னதும் இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே எதுக்காக இந்த பார்ட்டின்னு சொன்னதும் எந்த ஒரு கம்பெனியுமே சாதிக்க முடியாததை நம்மளோட கம்பெனி சாதிச்சிருக்கு, ஸோ அதுக்காக தான் இந்த பார்ட்டி அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவுமே அப்போ இங்கே என்ட்ரானதும் ஹீரோயின் வேமா அங்கேருந்து போயிடுறா. அப்போ அங்கே வந்துட்டு எல்லாருமே பார்ட்டியை நல்லா என்ஜாய் பண்ணுங்க, எல்லாருமே ஒர்க் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்கன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ அந்த மேனேஜர் கேட்குறாங்க, சார் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது ஆமாம் இருக்காங்க அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டாங்க ரொம்பவே கவலையாயிட்டு இருக்கு. நாங்கள் வந்துட்டு அவங்கள மீட் பண்ணணும், ஒரே ஒரு டைம் நீங்கள் வர சொல்லுங்கன்னு சொல்கிறப்ப இல்லை அவங்க இப்போ ரொம்பவே பிஸியாக இருக்காங்க, அவங்க வந்துட்டு உங்களை வந்து மீட் பண்ண முடியாது, டைம் இருக்கும்போது அவங்க கண்டிப்பாக வந்துட்டு உங்களை பார்ப்பாங்க அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே கவலையாக ஆரம்பிச்சிருது. வெளியே போயிட்டு அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட கால் பண்ணி நீ வேறு ஒரு டீலை பற்றி என்கிட்ட சொன்ன பார்த்தியா, நீ பேசாமல் எனக்கு அதை பற்றி சொல்கிறியா, நாங்கள் போகிறேன்னு சொன்னதும் என்னாச்சுப்பா எதுக்காக நீ இப்படி பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அழுகுறா. அவளால் தாங்க முடியல. அங்கே வந்து அவளுக்கு புரிஞ்சுக்குது, என்ன நீ வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க அவனை நினச்சேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் என்னால் இதை வந்து ஹேண்டில் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறா. எனக்கு அங்கே உள்ளே போனால் இவன் பார்த்தா நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அங்கே படுத்து கிடக்கான். அதை பார்த்துட்டு ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு என்ன வந்து பண்ணிட்டுருக்கான் கிளம்பி போகாமன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு எந்திரிங்கன்னு சொன்னாலுமே அவன் கையை பிடிச்சிட்டு நீங்கள் வந்து எங்கே போயிட்டுருக்க எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னதும் என்ன ஹெல்ப் பண்ண அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ண சொல்கிறான். உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு நான் வந்து கால் பண்ணுறேன் நம்பர் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே வந்துட்டு வேமா அவன் ஹக் பண்ணிவிட்டு ப்ளீஸ் நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், என்னை கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு அங்கே அடம் பிடிக்க ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயினுக்குமே அங்கே மறுப்பு தெரிவிக்க முடியலை. அவள் உடனே வந்துட்டு அவன் அங்கே வந்துட்டு ஒரு அங்கே காரை பிடிச்சி அவங்க கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. பார்த்தா சின்ன பிள்ளை மாதிரி அங்கே வந்துட்டு மேலே சாஞ்சிட்டு அவளை விடவே மாட்டான். ஹீரோயினுமே விலகி போன ட்ரை பண்ணாலுமே ப்ளீஸ் நீ வந்துட்டு இப்படிலாம் பண்ணாதான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அப்படியே மேலவே படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறான். வீட்டுக்கு வந்ததுமே ஹீரோயின் வீடு வந்துருச்சு நீங்கள் கிளம்பி போங்கன்னு சொன்னதும் என்னால் போகவே முடியாது, எனக்கு வந்து நடக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கவலையானதுமே நீ பேசாமல் வந்துட்டு இறங்கி போ, நான் சொல்கிறத கேளுன்னு அவன் சொன்னாலுமே அவன் கேட்க மாட்டான். நீ என்னை கூட்டிகிட்டு போகலன்னு வச்சுக்கோமே நான் இங்கவே தான் இருப்பேன், நான் காலையில் வரைக்கும்
வரைக்கும் கூட இருப்பேன், போக மாட்டேன்னு சொன்னதும் வேற வழி இல்லாமல் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அவனை அங்கே வந்துட்டு படுக்க வச்சுட்டு இருக்கான். அப்போ அங்கே அந்த பேபி சிட்டர் கால் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வெளியே போய் பேசலான்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி போயிட்டு இருந்தா, இங்கே இவன் பார்த்தா போதையெல்லாம் இல்லை போல, சும்மா ஆக்டிங் தான் பண்ணியிருக்கான். எந்திரிச்சிட்டு ஹீரோயின் என்ன பேசுகிறான்னு சொல்லிட்டு அங்கே கேட்க போயிட்டு இருக்கான் பின்னாடியே. அப்போ அவங்க எவ்வளோ டைம் ஆகும் மேடம், நான் கிளம்பணும்னு சொல்லும்போது நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கோமே. திரும்பி பார்த்தா இவே இருக்கதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆயிருது. பாவே நான் வந்துட்டு என்னமோ நினச்சேன், உனக்காக வீட்டில் யாரோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போலயே, என்னால் வந்துட்டு ரொம்ப கெட்டு போயிடுச்சா விஷயம் எல்லாமே, நான் இருக்கிறது தெரிஞ்சால் ரொம்பவே வந்து ப்ராப்ளம் ஆயிரும்லன்னு சொன்னதும், இதில் என்ன வந்துட்டு பேசிகிட்டு இருக்க, பெரிய தப்பு நடந்த மாதிரி, உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, அதே மாதிரி எனக்குமே பாய் ஃப்ரெண்ட் இருந்தால் என்ன தப்பு இருக்குது, அவங்கவுங்களோட பர்சனல் விஷயத்தில் தலையிடுற வேலை வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் பேசினதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. என்ன பேசிகிட்டு இருக்க நீ அப்படின்ற சொல்லிட்டு கோவப்படுறான். உனக்கு எனக்கு நடுவில் என்ன இருக்குது, நான் ஜெயிலுக்கு போகும்போதே சொல்லிட்டு போயிட்டே உன்னை வந்து பிரேக்கப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பின்னாடியே சுற்றிட்டு இருந்தா என்ன அர்த்தம்னு சொன்னதும், பிரேக்கப் பண்ணுறது நீ தான் பண்ணிட்டுருக்க, நான் கிடையாது, 2 பேர் பண்ணாதான் அது பிரேக்கப்னு சொன்னதும், அதுக்கு வந்துட்டு இன்னொருத்தவங்களோட அக்ரிலாம் தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்பட்டதுமே, நான் என்ன அப்படி வந்து தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு என்ன விட்டேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டுட்டு நிறைய கொஸ்டின் கேட்குறான். ஹீரோயின் உனக்கு இதுக்கெல்லாம் நான் ஆன்சர் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். ரொம்பவே கோவமாயிட்டு ஹீரோயினை பிடிச்சி போர்ஸ் பண்ணி அவன் பாட்டி கிஸ் பண்ண ஆரம்பிச்சுடுறான். விடவே மாட்டான், ட்ரை பண்ணாலுமே போகிறதுக்கு. வேகமாக பிடிச்சி அவளை வந்து பெட்டுக்குமே தூக்கிட்டு போயிட்டு அவ கூட அங்கே ரொமான்ஸ் பண்ண அங்கே ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா அவங்க அம்மா அங்கே வந்துட்டு வீட்டுக்கு வந்து விடுறாங்க, கதவை ஓப்பன் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு இவன் ரொம்ப நர்வஸ் ஆயிடுறான். பட் கூல் அங்கே வந்துட்டு பதில் பேசுகிறான். நீங்கள் எதுக்காகம்மா இங்கே வந்தீங்கன்னு சொன்னதும், என்னடா பேசிகிட்டு இருக்க, என் பிள்ளைய பார்க்க வரக்கூடாதா, கதவை ஓப்பன் பண்ணுன்னு சொன்னதும், என்னால் முடியாதுன்னு சொல்லும்போது, நீ ஓப்பன் பண்ணலன்னு வச்சுக்கோமே என்கிட்ட கீ இருக்குது, நானே ஓப்பன் பண்ணி வந்துடுவேன்னு சொன்னதும் அங்கே ரொம்பவே வந்துட்டு நர்வஸ் ஆகி போயிடுது. நான் வரேன்னு சொல்கிறான். அதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் வேகமாக போய் அங்கே வந்துட்டு மறைஞ்சிக்கிறா. அவங்களுமே அங்கே வந்துட்டு மீட் பண்ணுறதுக்காக உள்ளே வர்றாங்க. அப்போ அவங்க அம்மா அங்கே வீட்டுக்குள்ளே வந்ததுமே, நீங்கள் எதுக்காக இப்போ இந்நேரத்தில் வந்திருக்கீங்கன்னு சொன்னதும், பையனை பார்க்க வர்றது என்ன தப்பா, நீ எதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு வந்து பதட்டமாயிட்டு இருக்க, என்ன யாரையாச்சும் மறைச்சி வச்சுட்டு இருக்கியா, சூசி திரும்ப திரும்ப வந்துட்டு தான் நான் கேள்விப்பட்டனே, என்ன ஏதாச்சும் வந்துட்டு உனக்கு அவளுக்கு நடுவில் போயிட்டுருக்கான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. ஆமாம் எதுக்காக இதெல்லாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொல்லும்போது, அந்த சைடில் வந்துட்டு அங்கே உள்ளே யாரும் இருக்கிறத அங்கே நோட்டீஸ் பண்ணிட்டு இவங்க வேமா அங்கே உள்ளே போகிறாங்க. என்ன வேலை பண்ணிகிட்ருக்கீங்க, எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, கிளம்புங்கன்னு சொன்னதும், நான் சொல்கிறத ஒரு விஷயத்தை நீ கேட்டுக்கோ, நீ வந்துட்டு நாளைக்கு ஒழுங்காக வந்து பிளைண்ட் டேட்டுக்கு போ, நான் உனக்கு 3 பொண்ணுங்களை ஏற்பாடு பண்ணியிருக்கேன், டெய்லியுமே நீ வந்துட்டு ஒவ்வொரு நாளைக்கும் 3 பொண்ணுங்களை போய் டேட் பண்ணணும், அவங்கள யாராச்சும் ஒரு பொண்ணை சூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நீ வந்துட்டு இப்போ பண்ண மாட்டேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோமே, நான் சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும், தயவு செஞ்சு நீங்கள் கிளம்புங்க, நைட்டில் வந்துட்டு இங்கே ஸ்டே பண்ணலான்னு நினைக்கிறீங்களா, இங்கே காக்ரோச்செல்லாம் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு வேகமாக பிடிச்சி அங்கே வந்துட்டு தள்ளி விட்டுறான். இப்போ நம்ம ஹீரோயினை நீ இப்போ வெளியே வா அப்படின்ற சொல்லிட்டு கூப்பிட்டதுமே நம்ம ஹீரோயினுமே ரொம்ப கவலையாயிட்டு அங்கேருந்து வந்துட்டுருக்கா. அவங்க அம்மா வந்து பேசுனதை பற்றி அவன் எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறான். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின், இதை பற்றி நீ என்கிட்ட பேசணும்னு எந்த அவசியமே கிடையாது, இது வந்துட்டு உன்னோட பர்சனல் மேட்டர், எனக்கு இதுக்கு என்ன வந்துட்டு சம்மந்தம் இருக்குது, ஆல்ரெடி எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் வந்துட்டு கிளம்புறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போகும்போது இவனுக்கு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிருது. அவளுக்கு அங்கே ரொம்பவே ஃபீல் ஆகிட்டுருக்கு, எதுக்காக என் லைஃப்பில் மட்டும் இப்படி நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டுருக்கா. அப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. அவள் ஜெயிலில் இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோவோட அப்பா தான் அங்கே மீட் பண்ணியிருக்காரு. நீ வந்துட்டு இப்போ உனக்கு நல்லாவே தெரியும் என்ன மாதிரி நிலமையில இருக்குன்னு சொல்லிட்டு, என் பையன் வந்துட்டு உன் கூட சேர்ந்து இருந்தால் அவனோட லைஃப் ஸ்பாயில் ஆயிரும், ஸோ நான் சொல்கிறத கேளு, நீ வந்துட்டு அவனை விட்டு பிரேக்கப் பண்ணிடு, அதுதான் எல்லாத்துக்குமே நல்லது, இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்பட்டிருக்காரு. நம்ம ஹீரோயினுமே, என்னால் அவன் லைஃப் வந்துட்டு கெட்டு போகிறத நான் விரும்ப மாட்டேன், கண்டிப்பாக நான் வந்து நல்லபடியாக நடந்துக்குவேன், எனக்கு நீங்கள் இன்னொரு சான்ஸ் கொடுக்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதோ, நீயா சொல்லு, உன்ன மாதிரி ஒரு பொண்ணை போய் நாங்கள் வந்துட்டு மேரேஜ் பண்ணி வைக்க முடியுமா, எங்களோட வந்துட்டு லெவல் என்னன்னு சொல்லிட்டு அங்கே வந்து போய் கேட்டுட்டு அவர் மிரட்டுற தோணியிலே பேசினதுமே நம்ம ஹீரோயினுமே, சரி ஓகே நான் வந்துட்டு உங்கள் பையனோட லைஃப்லேருந்து விலகிடுவேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பிரேக்கப்புமே பண்ணியிருக்கா. ஸோ வந்துட்டு இதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சுக்கு. நெக்ஸ்ட் டே அவங்க பையனோட சேர்ந்து அங்கே வந்து அவள் ரொம்ப ஹாப்பியாகிட்டு ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே மினி கால் பண்ணுறா. என்னப்பா பண்ணிகிட்ருக்க, எப்பயுமே நீ வந்துட்டு வெளியவே வரமாட்ட, பையனை கூட்டிகிட்டு வா, நம்ம நல்லா போய் வந்து என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது அந்த குட்டி பையனுமே அம்மா போகலாம் ப்ளீஸ் அப்படின்றத சொன்னதும், நம்ம ஹீரோயினுமே நானுமே வரேன் இடத்த சொல்ல அப்படின்றத சொன்னதும் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. எல்லாருமே சேர்ந்து அங்கே கிளம்பி போயிட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின், நீ இப்போ பையனை கூட்டிகிட்டு போ, நான் இப்போ வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவன் வந்து பையனை அனுப்பி விட்டுட்டு அவள் அங்கேருந்து போயிட்டுருக்கா.
அந்த சைடில் பார்த்தாங்க நம்ம ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்டுமே வந்துட்டுருக்காங்க. நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அந்த பையனுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. என்ன இவர் வந்துட்டு பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காரேன்னு சொல்லும்போது திரும்பி பார்த்தா அங்கே நம்ம ஜீதா நிற்கிறான். அதை பார்த்துட்டு உன்னை ஃபோட்டோலலாம் பார்த்துருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு அவன் வந்து பேசிகிட்டு இருக்கான். அப்போ அங்கே அந்த குட்டி பையனை பார்த்துட்டு என்னப்பா இந்த பையன் என்ன உன்னோட ஜெராக்ஸ் மாதிரியே இருக்கான் அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு ஒழுங்காக உண்மையை சொல்லு, ஏதாச்சும் ஹாஸ்பிட்டலில் இந்த விந்தணுக்கள் தான மாதிரி ஏதாச்சும் கொடுத்தியான்னு சொன்னதும் வாயை மூடிட்டு பேசாமல் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். உண்மையிலே தான்ப்பா அந்த பையன் வந்துட்டு பார்க்குறதுக்கு ஒன்று மாதிரி அச்சடிச்ச மாதிரி இருக்கான்னு சொன்னதும் நான்சென்ஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கா, அதை இல்லைன்னு வச்சுக்கோமே அடித்து கீழே தள்ளிடுவேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறான். பிறகு நம்ம ஹீரோயின்ட்ட அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணி இந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிடுறான். நல்ல வேலைப்பா ஃபேஸ் எதையுமே முழுசாக பார்க்கல, நான் வந்துட்டு எப்படியோ மறைச்சிட்டேன், நீ வந்துட்டு மாட்டிக்காத, எப்படியாச்சும் நீ வந்துரு, நான் இங்கேருந்து அவனை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டேக்கா. அதை கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோயினுமே வேமா அங்கே வந்துட்டு போயிட்டு இருந்தா. ஜீ வந்துட்டு அவளங்க பார்த்துட்டு அங்கே அவன் ரொம்பவே ஷாக்காகி போயிடுறான். நிஜத்திலே நீ தானா அப்படின்ற சட்டி கேட்டதும் அங்கே நம்ம ஹீரோ நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொன்னதும் ஏன்னா எதுவுமே தெரியாத மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னதும் எனக்கு உங்களை தெரியுமே, எங்கள் பாஸோட வந்துட்டு நீங்கள் ஃப்ரெண்டு தானே அப்படின்றத சொல்லிட்டு அவள் பேசுகிறா. அதை கேட்டுட்டு அங்கே அவன் வந்து அப்படியா, நம்ம வந்துட்டு இதுக்கு முன்னாடி அப்போ மீட் பண்ணிக்கிட்டது இல்லையான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒன்றும் சரியாக எதுவும் புரிய மாட்டுது. நம்ம ஹீரோ வந்துடுறான். என்ன வந்துட்டு இப்படி பிங்க் கலரில் கேக் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன், உன் பாய் ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு இன்னைக்கு விசஸ் சொல்லணும், நீ இந்த மாதிரி நீயே கேக்கை வந்து ரெடி பண்ண வந்துட்டியா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்து பேசிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு ஜீமே நீ பேசாமல் எங்கள் கூட சேர்ந்து வந்து இன்னைக்கு டின்னர் சாப்பிடலாமேன்னு சொல்லிட்டு கேட்டதும் இல்லை எனக்கு வந்துட்டு நிறைய ஒர்க் இருக்குது, என்னால் வர முடியாதுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு என்ன அப்படி அவசரம், என்ன ஆம்புலன்ஸில் யாராச்சும் ஏற்ற போறியான்னு சொல்லிட்டு வேற அங்கே வந்துட்டு மாற்றி அங்கே டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீ வந்துட்டு கண்டிப்பாக எங்கள் கூட சேர்ந்து இன்னைக்கு வந்ததாகணும்னு சொல்லிட்டு இங்கே பேசுகிறாங்க. நம்ம ஹீரோயினால் எதுவுமே வந்துட்டு பேச முடியல. கடைசியில் இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஃபீல் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா பையன் வேற அவங்க ஃப்ரெண்டுகிட்டே இருக்கான், என்ன பண்ணுறது, நம்ம ஹீரோ வந்துட்டு பாஸ் வேற ஆர்டர் கொடுத்துட்டானேன்னு சொல்லிட்டு கூட போக வேண்டியதாக இருது. கூட போயிட்டு 3 பேருமே ஒரு வாரத்தை கூட பேச மாட்டாங்க, சாப்பிடவும் மாட்டாங்க, மாற்றி மூஞ்ச பார்த்துட்டு அவ்வளவே அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன அமைதியாக இருக்குது அப்படின்றத சட்டங்க கேட்குறாங்க. ரொம்பவே பாய் ஃப்ரெண்டுக்கு முடியலன்னு சொன்னேன், என்னாச்சு அப்படின்ற சட்டி கேட்கும்போது என்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு நான் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தேன், அவர் இப்போ வந்துட்டு வர முடியல, அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காரான்னு சொன்னதும் என்னது ஹாஸ்பிட்டலில் இருக்கானா, நீ வந்துட்டு ஹாஸ்பிட்டல் எந்த ஹாஸ்பிட்டல் மட்டும் சொல்லு, நான் வந்துட்டு நம்பர் எல்லாத்தையுமே நிறைய வச்சுருக்கேன், அங்கே வந்து நம்ம ஃபோன் பண்ணி விசாரித்து நல்லா வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்லலான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் ரொம்ப நர்வஸ் ஆகி போயிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு அங்கே மெசேஜ் பண்ணுறான் நடக்கிற எல்லாத்தையுமே. அவள் வந்துட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத, குழந்தைய நான் பார்த்துக்கிறேன், நீ கூலாக வீட்டுக்கு வா அப்படின்றத சொல்லிடுறான். நம்ம ஹீரோயினுக்கு அதுக்கப்புறம் தான் அங்கே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு பயந்துட்டுருக்க எப்போ வரும் அவன் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்ற சொல்லிட்டு பேசும்போது இல்லை அவரால் வந்துட்டு முடியாது, அவருக்கு ரொம்பவே முடியலை அப்படின்றத சொன்னதும் ஏன்னா செத்து போகிற லெவலுக்காக வந்து முடியாமல் இருக்குன்னு சொன்னதும் ஆமாம் ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காரு, நான் வந்து அவரை டிஸ்டர்ப் பண்ண விரும்பலன்னு சொன்னதுமே அப்படியா விஷயம், நீ வந்துட்டு கால் பண்ணு, நான் வந்து உன்னோட பாய் ஃப்ரெண்டோட வந்துட்டு குரலை கேட்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஜீ வேற சொல்லிட்டு இருக்கான், நான் கண்டிப்பாக வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறேன், உண்மையிலே தான் எனக்கு ஏகப்பட்ட டாக்டர்ஸை தெரியும், நான் வந்துட்டு ஒரு செகண்டில் கால் பண்ணி வர வச்சிட முடியும்னு சொன்னதுமே நான் இப்போ அவருக்கு மெசேஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம மினிக்கு வந்து நான் உனக்கு இப்போ கால் பண்ணுவேன், நீ வந்துட்டு ஃபோன் எடுக்கும்போது ஒரு பையன் மாதிரி வாய்ஸில் பேசுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுமே வந்து ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அதே மாதிரி வாய்ஸில் அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது, என்னடா வாய்ஸ் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயினே ரொம்ப ஷாக்காகி போயிட்டுருக்கா. என்னப்பா உன் பாய் ஃப்ரெண்டோட வாய்ஸ் என்ன ஒரு 50-60 வயசு கிளவே மாதிரி இருக்குன்னு சொன்னதும் நான் தான் சொன்னேன்ல அவருக்கு வந்துட்டு ரொம்ப முடியாமல் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படிலாம் பண்ணிட்டுருக்கீங்க, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போனால் நம்ம ஹீரோயினுமே பின்னாடியே வேகமாக விழுந்தடிச்சு போயிட்டுருக்கான். ஒழுங்கா உண்மையை சொல்லு, பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு எதுக்காக நீ போய் சொன்னேன்னு சொன்னதும் ஐயோ கண்டுபிடிச்சிட்டானேன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலை ஆயிட்டுருக்கு. நான் எப்போ சொன்னேன் எனக்கு வந்து பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு, நீ ஏன் வந்து உன் பாய் ஃப்ரெண்ட் தானே கேட்டேன், நான் வந்துட்டு ஆமான்னு சொன்னேன், இதில் என்னோட தப்பு என்ன இருக்குன்னு சொன்னதும் மரியாதை இப்போ காரில் ஏறுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். நம்ம ஹீரோயினுமே ரொம்ப பயந்து போயிட்டு அங்கே உட்காந்துட்டு இருக்கான். அவன் ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சதுமே இவளுக்கு ரொம்பவே நர்வஸ் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா ரொம்ப கோவமாக இருந்தால் தான் பண்ணுவான் போல, ரொம்ப நர்வஸ் ஆகி போயிடுது. எதுக்காக ஜெயிலேருந்து வந்ததை என்கிட்ட நீ சொல்லலன்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு நினச்சேன், அதனால தான் சொன்னதும் என்ன இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்ற செட்டங்க கேட்கும்போது நம்மளாம் பிரேக்கப் பண்ணிட்டோமே அப்புறம் என்னன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. யார் சொன்னது அப்படின்ற செட் அவன் கேட்கும்போது நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இதுக்கப்புறம் ப்ளீஸ் என்னை தொந்தரவு பண்ணாதன்னு சொல்லும்போது அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோ நான் உன்னை மன்னிக்கணும்னா நீ பேசாமல் வந்துட்டு என்னை திரும்ப லவ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஓகேன்னு சொன்னதும் என்னால் அது முடியாதுன்னு சொன்னதுமே ரொம்ப கோவமாயிட்டு எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் அதுக்கு வந்துட்டு ஒரு பதில் வச்சிருப்ப ரீசன் வச்சிருப்ப இல்லை எதுக்குமே வந்துட்டு ஒழுங்காக உன்னால் பதில் பேச முடியாதா, நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன், எதுக்காக என்னோட லைஃப்பில் நீ இப்படி ப்ளே பண்ணிட்டு இருக்க, நீ இல்லாமல் வாழ முடியாதுன்னு உனக்கு தெரியுமா இல்லையான்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே அவங்க வந்து கோவப்பட ஆரம்பிச்சிடுறான். அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆகி போயிருது நம்ம ஹீரோயினுக்குமே என்ன பேசுறதுனே தெரியல.
அவங்க அப்பா பேசுனதையும் சொல்ல முடியல. சரி சீட் பெல்ட்டை போடு, உன்னை கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்றத சொன்னதும் அங்கே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே 2 பேருமே சேர்ந்து அங்கே கிளம்புறாங்க. என் வீட்டுக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து வம்பு பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுறான். ஹீரோயின் ரொம்ப நர்வஸ் ஆகி போயிருக்கவுமே என்னை பார்த்தா உனக்கு எது பயமா இருக்கான்னு சொன்னதும் எனக்கு என்ன பயம்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் வந்துட்டு அப்படியே வந்து அவள் டச் பண்ணிலாம் பார்த்துட்டு இருக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு அவன் என்னை வந்துட்டு ரொம்ப டீஸ் பண்ணி நீ பார்க்குறியா அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கே பக்கத்தில் க்ளோஸ் ஆகிட்டு கிஸ் பண்ணுற மாதிரி வந்ததும் இவளுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே நர்வஸ் ஆகி போயிடுது. பயப்படாத, ஒன்றும் பண்ண மாட்டேன், நீ வந்துட்டு மேலே கிளம்பி வா அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். 2 பேருமே சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயின் தூங்கி எந்திரிக்கும் போது என்னப்பா உனக்கு ஏகப்பட்ட ஃபோன் கால்ஸ் வந்துச்சுன்னு சொன்னதும் அவள் ஃபோனை தேடிட்டுருக்கா. எங்கே என் ஃபோனை மறைச்சிட்ருக்கா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அவன் தான் எடுத்து வச்சிருக்கான். மேமா ஃபோனை பிடிங்கிட்டு அவங்க வந்துட்டு செக் பண்ணி பார்த்துட்ருக்கா. 10 தடவைக்கு மேலே வந்துட்டு கால் வந்திருக்கு. அவள் ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு என் ட்ரெஸ் எங்கே நான் கிளம்பணும்னு சொன்னதும் இங்கே இருக்குது நான் வந்துட்டு துவைக்கிறதுக்கு கொடுத்துட்டேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவள் ரொம்பவே கோவமாயிடுறா. அவன் இன்னமே டீஸ் பண்ணிட்டேவும் சரி கோவப்படாத, இந்த உனக்காக ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்கேன் பாரு, இதை போட்டுக்கிட்டு நீ கிளம்புன்னு சொல்லும்போது நான் வந்துட்டு உனக்கு வேணா ஹெல்ப் பண்ணவான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசினதும் மரியாதை இங்கே இருந்து பேசாமன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவமாயிட்டு அவனை பிடிச்சி அங்கே அடித்து தள்ளி விட்டுட்டு வேமா அங்கே இருந்து போயிட்டுருக்கா. அவனே கூட்டிகிட்டு போய் எங்கள் வீட்டுக்குமே ட்ராப் பண்ணுறான். ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு போகும்போது எங்கே போயிட்டுருக்க, இதுக்கப்புறம் நீ வந்துட்டு ஏதாச்சும் வேலை பண்ணிட்டுருக்க, அதை பேசாமல் என் கூடவே வந்துட்டு நீ ஸ்டே பண்ணிக்கோன்னு சொன்னதும் நான் அப்படிலாம் வரமாட்டேன்னு சொன்னதும் நீ இப்போ என்னை டேட் பண்ண ஒத்துக்கிட்ட சொன்னால் வந்துட்டு சொல்கிற வந்து வேலையை பார்க்கணும், வாயை திறந்தாலே விஷ மாதிரி கொட்டக்கூடாது அப்படின்றத சொல்கிறான். நீ வந்துட்டு இப்படி நைட் நேரத்தில் வந்துட்டுருக்கியே, யாராச்சும் சந்தேகப்பட்டு பேச மாட்டாங்களா, பேசாமல் நீ என் கூட சேர்ந்து வந்துடுன்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, யாரும் வந்துட்டு அப்படிலாம் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னதும் சரி ஓகே நாளைக்கு மார்னிங்கே நீ கிளம்பி ரெடி ஆகிரு, நான் கண்டிப்பாக வந்துட்டு உன்னை பிக்கப் பண்ண வரேன்னு சொன்னதுமே அவளுக்குமே வேறு வழி இல்லை அங்கே ஓகே சொல்கிறான். உள்ளே வந்ததுமே அவங்க ஃப்ரெண்டு ஒரு அம்மா மாதிரி அங்கே ட்ரெஸ் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கா. அவள் கழுத்தில் இருக்க அந்த லவ் பைட்டை பார்த்ததும் என்ன வேலை பண்ணிட்டுருக்க, திரும்ப அவனுக்கும் உனக்கும் நடுவில் என்ன போயிட்டுருக்கு அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயின் ரொம்ப அமைதியாரு அப்படின்றத சொன்னதும் என்னப்பா 2 பேரும் சேர்ந்து திரும்ப ஃபன் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு சொன்னதும் இது ரொம்பவே இன்னும் காம்ப்ளிகேட்டட் ஆயிடுச்சுக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. நீ வந்துட்டு இப்போ திரும்ப வந்து அப்ராடுக்கு போகணும்னு சொன்னேன், ஆனால் இப்படி வந்துட்டு நிலைமையில் போனேன்னா அவன் திரும்ப இன்னமே வந்துட்டு ரொம்ப மோசமாயிருவானேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசுகிறா. ஐயோ கடவுளே, அவனுக்கு தான் ஆல்ரெடி ஃபேன்ஸே இருக்கே, அப்படின்னா நீ என்ன மிஸ்ட்ரஸாக இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு கேட்டதும் அவனுக்கு ஃபேன்ஸ் எல்லாம் இல்லை, ஜஸ்ட் இதெல்லாமே ஒரு ரூமர்ஸ் தான் அப்படின்றத சொன்னதும் சரி ஓகே எப்படி வந்துட்டு இதெல்லாமே நீ டீல் பண்ண போகிற அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது நான் வந்து திரும்ப போகிறதுக்கு முன்னாடி அவன் என்னால் ரொம்பவே வந்துட்டு கவலையாயிருக்கான், அது எல்லாத்தையுமே நான் தானே வந்து காம்பன்சேஷன் பண்ணணும், அதனால தான் வந்துட்டு எல்லாமே வந்து நான் கரெக்டாக பண்ணிட்டுருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. சரி ஓகே அது உன்னோட இஷ்டம் தான் அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே சந்தோஷமாயிட்டு பேசிகிட்ருக்கா. நெக்ஸ்ட் டே அந்த குட்டி பையன் அவங்க கேர்டேக்கர்ட்ட அங்கே கால் பண்ணி இந்த பசில் எல்லாமே வந்துட்டு என்னால் கரெக்டாக வந்து பண்ண முடியல, ப்ளீஸ் நீங்கள் வரீங்களான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அவனுமே அங்கே கிளம்பி வந்துடுறான். நம்ம ஹீரோயின் அவனை அங்கே பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொன்னதும் குழந்தை தான் கூப்பிட்டான் அப்படின்ற சொல்லிட்டு அவன் கூட சேர்ந்து அந்த பசில் எல்லாமே அங்கே வந்துட்டு ப்ளே பண்ண ஆரம்பித்ததும் அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹீரோயினுக்குமே ஹாப்பியாகிட்டுருக்கு. அப்போ அங்கே ஒர்க் எல்லாமே அங்கே வந்துட்டு ஹீரோயின் பண்ணிட்டு இருந்தா. அங்கே நம்ம ஹீரோ தான் வந்துட்டு மெசேஜ் பண்ணுறான், இன்றைக்கி நைட்டு என் கூட சேர்ந்து நீ வர முடியுமான்னு சொல்லிட்டு. இல்லை எனக்கு ரொம்பவே வந்துட்டு வேலை இருக்குது, என்னால் வர முடியாதுன்னு சொன்னதுமே அவனுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிடுது. இவனை பார்த்தா அங்கே பஸ்ஸில் எல்லாமே அங்கே வந்துட்டு ஒட்ட வச்சுட்டு சரி ஓகே நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். ஹீரோயின் நீ இப்போ எக்ஸ்ட்ரா வந்துட்டு பேமெண்ட் வந்து வாங்கிக்கோ, நீ ஒர்க் பண்ணியிருக்கலன்னு சொன்னதும் நான் குழந்தைக்காக தான் வந்தேன், வேறு ஒன்றும் கிடையாதுன்னு அவன் சொல்லிட்டு வேகமாக போயிட்டுருக்கான். ஐயோ உன்னோட பேக்கை விட்டுட்டு போயிட்டானேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே அந்த பேக்கை நான் இப்போ கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ பார்த்தா அங்கே அதெல்லாமே பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே ஜெலஸாகி போயிடுது. அப்படின்னா வந்து இவன் கூட சேர்ந்து இருக்கிற வசதா என் கூட சேர்ந்து இவன் வரமாட்டேன்ட்டாலான்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அவன் ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயின் நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாதுன்னு சொன்னதும் எனக்கு எல்லா விஷயமே புரிஞ்சுக்கிருச்சுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே அங்கே வந்துட்டு கோவமாயிட்டு கிளம்பி போயிட்டுருக்கான். பிறகு ஹீரோயின் அங்கே அப்படியே வந்து சோகமாக அப்படியே படுத்துட்ருக்கோமே, அம்மாவுக்கு உடம்பு ஏதாச்சும் முடியலையான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு போய் வந்து கேட்குறான். சும்மா தான் படுத்துட்டு இருந்தேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே உனக்கு வந்து நம்ம ஃபேமிலியில் யார் யார் இருக்காங்கன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது ரிலேட்டிவ்லாம் தெரியுமே, நீங்கள் இருக்கீங்க, அப்புறம் மினி ஆண்டி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது வேற ஒருத்தவங்க அப்படின்றத சொல்லிட்டு அவள் பேச வர்றா. அப்போ அவங்க அப்பா ஒன்றை மாதிரி பொண்ணெல்லாம் எங்கள் வீட்டு மருமகளை வர முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே பேசின விஷயங்கள் ஞாபகம் வந்துட்டுருக்கு. ஸோ அந்த பையன்ட்ட எதையுமே சொல்லலை. அப்போ அந்த பையன் நீங்களும் மினி ஆண்டியுமே எனக்கு போதும், நீங்கள் 2 பேருமே ரொம்ப நல்லா பார்த்துக்கிறீங்க, எனக்கு ரொம்பவே ஹாப்பி
ஹாப்பி ஆயிடுச்சுக்கு. இப்போ கேர்டேக்கர் வேறு என்ன நல்லா பார்த்துக்கிறாருன்னு சொன்னதும் அவள் ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டு அங்கே வந்துட்டு ஹக் பண்ணிக்கிறா. நெக்ஸ்ட் அங்கே வந்துட்டு ஆஃபீஸ்க்கு போகும்போது அவங்க மேனேஜர் அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோட்ட அங்கே குட் மார்னிங் சொன்னாலுமே பதில் பேசாமல் போனதும் இவர் இப்படி வந்து இவ்வளோ கோவமாக நான் வந்து போய் பார்த்ததே இல்லையே, என்ன விஷயம் தெரியல, எவ்வளோ டென்ஷன் ஆகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவளுக்கு பயமாயிடுச்சுக்கு. பிறகு அங்கே வந்துட்டு அங்கே மீட்டிங்லேயுமே போய் நம்ம ஹீரோயின்கிட்ட இப்படி வந்து கோவமாக இருந்து பார்த்ததே இல்லைப்பா, என்னமோ வந்துட்டு பெரிய பிரச்சனை வரப்போகுது போலன்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே நர்வஸ் ஆகிட்டு அங்கே வந்து பேசிகிட்ருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் வேவாங்க வந்துட்டு வெளியே அங்கே கிளம்பி போயிட்டு அங்கே காஃபி கொண்டு வர போகிறா. காஃபியை கொண்டு வந்து வச்சாங்க, கையில் வந்து தெரியாமல் பட்டு கொட்டி போயிருது. அவ்வளோதான் கோவமாகி போயிட்டாங்க. மீட்டிங்கவே கேன்சல் பண்ணிவிட்டு அவன் பாட்டுங்கிறது போனதுமே அங்கே ரொம்ப வந்துட்டு எல்லோரும் ரொம்ப நர்வஸ் ஆகி போயிடுறாங்க. ஐயோ வேலையே போதோ என்னமோன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே அந்த மேனேஜர் நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் அவர்கிட்ட பேசி எல்லாத்தையும் புரிய வைக்கிறேன், நீ வா என் கூட ஃபர்ஸ்ட் அப்படின்றத சொல்கிறாங்க. ஹீரோயின் அங்கே ரொம்பவே பயந்து போயிருக்கா. பிறகு அவனுக்கு ஒரு மெசேஜ் பண்ணி விடுறான், உன் கை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அவன் எந்த ஒரு பதிலுமே சொல்ல மாட்டான். அவனுக்காக மெடிசன்லாம் வர வச்சு அதை கொண்டு போய் வந்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு போகும்போது அப்போ ஜியான்னு சொல்லிட்டு இன்னொரு லாயர் வர்றாங்க. அவங்க பார்த்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட என்னப்பா நீ வந்துட்டு உள்ளே வந்து போக போறியா, அவரோட செக்ரட்டரி தானா, நானே வந்துட்டு கொண்டு போய் இதை கொடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க லாக் பண்ணிட்டு போனதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சுக்கா. அப்போ அவங்க மேனேஜர் 2 பேரும் தான்ப்பா டேட் பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப நாளாக வந்து இந்த விஷயங்கள் போயிட்டுருக்கு, எந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு போனாலுமே 2 பேர் சேர்ந்து தான் அட்டன் பண்ணுவாங்கன்னு சொன்னதும் இது வந்து உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னப்பா பேசிகிட்டு இருக்க, ஊருக்கே தெரிஞ்சிருக்கு, எனக்கு எப்படி தெரியாமல் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டாங்க, ரொம்ப கவலையாயிடுச்சுக்கு. பட் வந்துட்டு அது எதையுமே அவள் வந்து வெளிக்காட்டிக்க மாட்டா. பிறகு 2 பேருமே சேர்ந்து அங்கே சாப்பிட்டுட்டு இதை பற்றி அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் அங்கே ஜியாவுமே அங்கே வந்ததுமே அங்கே பாரு 2 பேரும் சேர்ந்து வந்துட்டுருக்காங்க இங்கேயுமேன்னு சொன்னதும் ஹீரோயின் ஃபேஸை வந்து பார்க்கக்கூடாதுன்றதுக்காக ஃபுட்டு பக்கத்தில் அங்கே குனிஞ்சிட்டு வந்துட்டு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கவுமே ஃபுட்டுக்குள்ளே தலையை விட்டுட்டு சாப்பிடணுன்னு எந்த அவசியமே கிடையாது, நேராக நிமிந்து கூட உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு ஐயோ சாரி அப்படின்றத அவள் சொல்கிறா. நீ வந்துட்டு இனிமே நிறைய ஃபைல்ஸ்லாம் என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும்னு நான் மறந்தே போயிருக்கேன், ஆஃபீஸ்க்கு தூக்கிட்டு வா அதெல்லாம் அப்படின்றத சொல்லிட்டு ஜியாவை நீ கேர் பண்ணிக்கோன்னு மேனேஜர்கிட்ட சொல்கிறாங்க. ஹீரோயின் பார்த்தாங்க ரொம்ப பயந்து போயிட்டு அங்கே வந்துட்டு உள்ளே போகிறா. இப்போ உங்களோட கை வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ற செட் அங்கே கேட்கும்போது என் கை வந்துட்டு எப்படி வேணாலும் இருந்துட்டு போதும், நீ வந்துட்டு அவ்வளோ தூரத்துக்கு கேர் பண்ணிட்டு இருந்தா வந்து எல்லாத்தையும் இல்லை நீ வந்து கவனிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் கையில் வந்து மெடிசன் போட சொல்கிறான். என்னால் இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு என்னது பண்ண முடியாதா, இப்போ நீ வரமாட்டேன்னு என்கிட்ட சொன்னேன்னா உன்னை எப்படி என் பக்கத்தில் வர வைக்கணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே கோவப்பட்டு பேசினதுமே ஹீரோயின் அங்கே ரொம்பவே நர்வஸ் ஆகி போயிட்டு அங்கே கையை வந்துட்டு மெடிசன் போட்டுச்சேக்கா. உங்களுக்கு என்ன ரொம்ப பெயின் ஆயிடுச்சுக்கான்னு சொல்லிட்டு கேட்கும்போது பெயின் ஆயிடுச்சு தான் ஒரு கிஸ் பண்ணிட்டே நீ வந்துட்டு பண்ணலாமேன்னு சொன்னதும் எதுக்காக நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்பட்டுட்டு அங்கேருந்து போகும்போது வேகமாக பிடிச்சி அங்கே மடியில் இழுத்து உட்கார வச்சுக்கிறான். எங்கே போயிட்டுருக்க, எதுக்காக நீ வந்துட்டு இப்படிலாம் பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்ச அவன் பாட்டு கிஸ் பண்ணதுமே அதை பார்த்துட்டு அவள் கோவமாயிட்டு என்ன வேலை பண்ணிகிட்ருக்கீங்க, ஆஃபீஸில் இப்படிலாம் பண்ணுறீங்க, யாராச்சும் பார்த்தா அசிங்கமாக போகுதுன்னு சொன்னதும் என்னோட ரூமுக்குள்ளே என்ன மீறி யார் வருவாங்கன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். சரி ஓகே நீ வந்துட்டு அது கேர்டேக்கர்னு என்கிட்ட ஆரம்பத்திலே சொல்லியிருந்தா நான் ஏன் இவ்வளோ ஜெலஸ் ஆக போகிறேன், ஏன் சொல்லியிருக்க வேண்டியதானே சொன்னதும் சொல்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தா தானே சொல்ல முடியும், எடுத்தவொடனே கோவப்பட்டேன் எங்கிட்ட போய் சொல்கிறது அப்படின்றத செட் அவ கேட்குறா. இருப்பாங்க ஜியா. கதவை நாக் பண்ணதுமே ஐ திங்க் வந்துட்டு ஆள் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணு நான் வந்துடுறேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின்ட்ட இப்போ என் கூட சேர்ந்து நீ வந்துட்டு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு கூட வா அப்படின்றத சொல்லிட்டு அவன் எங்கள் கூட கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அப்போ அங்கே ஜியாவுமே ஃபைல் எல்லாமே வந்து சைன் பண்ணியாச்சு, எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அங்கே ஹீரோயினை பார்த்து அப்படியே சிரிச்சுட்டு சரி ஓகே நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவள் ஹேண்ட் ஷேக் கொடுக்க போனா. இல்லை என் கை வந்துட்டு அடிபட்டுருக்குன்னு அவன் சொல்கிறான். இப்போ லிப்ஸ்டிக் வந்துட்டு அலைஞ்சிருக்கு சரி பண்ணுன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே போகும்போது ஹீரோயின் அதை பார்த்துட்டு இதை வேணும் தானே நீ பண்ண அப்படின்ற சொன்னதும் இதனால் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்ற சைட் அவங்க சரி பண்ணிட்டு இருக்கான். 2 பேரோட ஃபோட்டோயுமே ஒன்றா போட்டு விட்டு 2 பேருமே டேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே திரும்ப அங்கே வந்து ஒன்று சேர்த்து வச்சு பேசுகிறாங்க. பட் அங்கே நம்ம ஹீரோயினுக்கு தான் விஷயம் என்னன்னு தெரியல. அவளுமே ஆமாப்பா உண்மையிலேயே ரொம்ப பர்ஃபெக்டான கப்புள் அப்படின்ற சைட் அங்கே போட்டுட்ருக்கான். அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம ஹீரோ நீங்கள் இப்படிலாம் யாரும் பண்ணாதீங்க என்னோட ஃபியான்ஸிக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு போட்டதுமே ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு சந்தோஷமாயிருது. பிறகு அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு எப்போ நீ மேரேஜ் பண்ணிக்க போகிற, திரும்பவுமே சூசி கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கியே, இப்படியே கல்யாணம் பண்ணாமல் சுற்றுவியான்னு சொன்னதும் கல்யாணம் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன், இந்த லைஃபை எனக்கு இப்போதைக்கு நல்லா தான் இருக்குது, நான் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டான். நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காத, நான் சொல்கிறத கேட்டு நீ ஒழுங்காக வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொன்னதும் எனக்கு அது தேவை கிடையாது, சரி ஓகே நான் வந்துட்டு இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு போகும்போது என்ன தனியாக விட்டுட்டு எங்கடா நீ போகிறேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நாளைக்கு உனக்கு மேரேஜ் இல்லை, பேச்சுலர் லைஃப் அவ்வளோதான், எங்கே பார்த்தாலும் அதுக்கப்புறம் நீ தனியாக இருக்க முடியாது, என்ஜாய் பண்ணு அப்படின்ற
அப்படின்ட்டு தான் சொன்னதும், அப்படின்னா நீ அவளை நாளைக்கு மேரேஜுக்கு கூட்டிகிட்டு வந்துருன்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினை நீ என் கூட சேர்ந்து ஜியோட மேரேஜுக்கு வரணும்னு சொன்னதும், என்னால் வர முடியாதுன்னு சொல்லும்போது, நான் வரமாட்டேன்னு சொன்னால் என்ன பண்ணுவேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டுட்டு, உனக்காக தான் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன், எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருன்னு சொல்கிறான். ஸோ நம்ம ஹீரோ இனிமேல் அந்த ட்ரெஸ் எடுத்து அங்கே போட்டு பார்த்ததுமே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அவளை வந்துட்டு ஹக் பண்ணிக்கிறான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, தயவு செஞ்சு இப்படியே கொஞ்ச நேரத்துக்கு இரு அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட சேர்ந்து அவன் ஹக் பண்ணிட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கான். ஹீரோயின் கூட சேர்ந்து அவன் திரும்பவுமே அங்கே கிஸ் பண்ணிவிட்டு ரொமான்ஸ் பண்ணவுமே ஸ்டார்ட் பண்ணிடுறான். அவங்க ஃப்ரெண்டுகிட்ட நான் இப்போ என்ன தான் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது, உண்மையிலேயே அவன் உன்னை லவ் பண்ணுறாளா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். எனக்கு அதுக்கு வந்துட்டு சில ஐடியாஸ் இருக்குது. நம்ம அது மாதிரி பண்ணோன்னா உன்னோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே க்ளீன் ஆயிரும் அப்படின்றத சொன்னதும், என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது சில ஐடியாஸ் கொடுத்ததும், இதெல்லாமே கொஞ்சம் டேஞ்சர் அப்படின்றதையுமே சொல்கிறாங்க. இது மாதிரி பண்ணால் கண்டிப்பாக வந்துட்டு அவள் உன்னை லவ் பண்ணுறாளா இல்லையான்னு தெரிய வரும்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ வேணான்னு சொல்கிறான். பட் நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயினுக்கு கால் வந்துடுது, இப்படி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவள் விழுந்தடிச்சு அங்கே வந்துட்டு கிளம்பி ஓடி வந்துச்சேக்கா. அவங்க ஃப்ரெண்ட்ஸை பிடிச்சி ஹீரோ திட்டான், எதுக்காக நீங்கள் இப்படிலாம் வேலை பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதாச்சும் பெரிய ப்ராப்ளம் ஆக போகுதுன்னு சொன்னதும், நீ பேசாமல் இரு நடக்க போகிறத பாருன்னு சொல்கிறாங்க. கரெக்டாக பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே வந்துடுறா. பட் இவனுக்கு எந்த அடியுமே இல்லை. ஸோ அதை பார்த்துட்டு அவள் ரொம்பவே வந்துட்டு டென்ஷன் ஆகி போயிட்டு அங்கேருந்து போகும்போது, எங்கே போயிட்டுருக்கேன், என் கையில் பாரு, நான் ட்ரைவ் பண்ணும்போது அடிப்பட்டு எனக்கு ரொம்ப வலிக்குதுன்னு சொன்னதுமே அதை பார்த்துட்டு அவள் ரொம்பவே ஷாக் ஆகி போயிட்டு, என்னாச்சு உனக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறா. ஸோ கன்ஃபார்மே ஆகிருது ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு, அப்போ அங்கே நீ வந்துட்டு குடிச்சிட்டு ட்ரைவ் பண்ணியிருக்க, அதனால தான் அடிபட்டுருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதும், உனக்கு வந்துட்டு என் மேலே இவ்வளோ அக்கறை இருக்குல்ல, அப்போ லவ் பண்ணுறேன்னு ஒத்துக்கிறேன்னு சொன்னதும், நான் உன்கிட்ட சொன்னேன் நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, அப்படிலாம் எதுவும் கிடையாது, நான் சும்மா வந்துட்டு உன்னை வந்து பார்க்குறதுக்கு வந்தேன், ஏன்னா நீ என்னோட பாஸ், உனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா எனக்கு எப்படி சேலரி கிடைக்கும், அதுக்காக தான் சொன்னதுமே நம்ம ஹீரோ வேகமாக பிடிச்சி மடியில் உட்கார வச்சுட்டு, நீ என்ன வேணாலும் பேசு, ஆனால் எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் நீ என்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி அவன் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் வரைக்கும் 2 பேருமே அங்கேவே ஹக் பண்ணிட்டு படுத்திருக்காங்க. அப்போ அங்கே கால் வந்ததுமே நான் இப்போ கிளம்பணும்னு சொன்னதும், எங்கே போயிட்டுருக்க, நம்ம 2 பேருமே வீட்டுக்கு சேர்ந்து போகலான்னு சொன்னதும், இல்லைப்பா எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நான் இப்போ கண்டிப்பாக போய் ஆகணும்னு சொல்லிட்டு அவன் வேகமாக அங்கேருந்து கிளம்பி போகிறா. அப்போ அங்கே பையன் பார்த்தா ஸ்கூலுக்கு அவனாவே ரெடியாகி உட்காந்துருக்கான். அங்கே நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே அவன் ஹக் பண்ணிவிட்டு, ஆமாம் இது உங்களோட வந்து ட்ரெஸ்ஸு கிடையாதுன்னு சொன்னதும், இது ஒரு நல்ல அங்கிளோட ட்ரெஸ் அப்படின்ற சொன்னதும், ப்ளீஸ்மா நானுமே அந்த அங்கிளை மீட் பண்ணணும், என்னை கூட்டிகிட்டு போய் நீங்கள் மீட் பண்ண வைப்பீங்களா அப்படின்ற சொன்னதுமே, கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் உன்னை நான் மீட் பண்ண வைக்கிறேன், இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போகலாமா அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்குறா. அவனுமே சரி ஓகே போகலாமா அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு அங்கே நம்ம ஹீரோட அம்மா தான் அங்கே கால் பண்ணி மீட் பண்ண வர சொன்னதும் அவளுக்கு அங்கே ரொம்பவே நர்வஸ் ஆகி போயிடுது. என்ன சொல்லுவாங்களோன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப பயந்து போயிட்டுருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்கிட்ட சரி ஓகே நீ எப்போ திரும்ப இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதும் ஹீரோயின் அங்கே ரொம்பவே நர்வஸ் ஆகிட்டு அங்கே பதில் சொல்லிட்டுருக்கா. என்ன ஜாப் பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதும், நான் லாயராக தான் ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னதுமே, அப்போ சரி ஓகே இப்போ டைம் ஆயிடுச்சு, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தானே ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, சரி கிளம்பலாமா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டதும் அதை கேட்டுட்டு அவள் ரொம்பவே ஷாக் ஆகி போயிட்டு, என்ன இவ்வளோ தான் பேசணுமான்னு சொன்னதும், அப்புறம் நான் என்ன பேசுவேன்னு நினச்சேன், நீ ஒழுங்காக அவனை விட்டுட்டு போயிரு, இல்லை நான் அவனை கொலை பண்ணிடுவேன், காசு கொடுக்குறேன்னு சொல்லுவேன்னு நினச்சியா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு அவங்க சிரிச்சிட்டே போகிறாங்க. வா நான் உன்னை கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அங்கே நம்ம ஹீரோயினுமே தேங்க்யூ சொல்லும் போது நம்ம ஹீரோங்க வந்துட்டு, என்னப்பா 2 பேரும் சேர்ந்து ஒன்றா சுற்றிட்டு இருக்கீங்க போலயே, ஃபியூச்சர் மதர் இல்லா டாட்டர் இல்லான்னு சொல்லிட்டு அவன் கிண்டல் பண்ணதுமே வாயை முடிட்டு பேசாமல் இருறான்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போகிறாங்க. நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு இப்போ உன் கூட சேர்ந்து வர முடியாது, நான் இப்போ கிளம்பணும் அப்படின்ற சொல்லும்போது, நம்ம வீட்டிலே போய் சாப்பிட்லாமான்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டாலுமே, இல்லை நான் வந்துட்டு இப்போ வரல, இப்போ டைம் ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறப்ப ஃபோன் வந்து ரிங் ஆனதுமே நம்ம ஹீரோயின் அட்டன் பண்ணதும் அம்மான்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் பேசுகிறான். அந்த சவுண்டை கேட்டதும், என்னது அம்மாவா, என்ன வந்துட்டு நீ என்கிட்ட மறைச்சிட்டு இருக்கேன்னு சொன்னதும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அது இப்படியேன்னு சொல்லிட்டு அவன் ஏதோ சொல்லி பார்க்குறா. வேமா அவன் ஃபோனை பிடிங்கி அங்கே வந்துட்டு பார்த்தா நம்ம மினி தான் பேசிகிட்டு இருக்கா. இப்போ அம்மான்னு சொல்லிட்டு யாரோ பேசுனாங்களே, யார் அந்த குழந்தைன்னு சொன்னதும், நான் வந்துட்டு வீட்டில் வந்து பாத்திரம்லாம் விளக்கிட்டு இருந்தேன், என்னோட பையன் இருக்கான்னு உனக்கு தெரியுமா இல்லையா, அவன் தான் காலை வந்து பிக்கப் பண்ணான், இப்போ எதுக்காக நீ வந்துட்டு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் வேமா ஃபோனை பிடிங்கிட்டு, நீங்கள் வந்துட்டு ஒர்க்கை பாருங்கள் நான் வந்துடுறேன் கூடி சீக்கிரம்னு சொன்னதும், ஆனால் அவனுக்கு அங்கே ஒரு மாதிரி டவுட் ஆகிட்டே இருக்குது, எதையோ மறைக்கிறாளான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். சரி ஓகே நம்ம வந்துட்டு சேர்ந்து கிளம்பி போகலாமா அப்படின்றத சொல்லிட்டு அவன் கூப்பிடுறான். ஹீரோயின் வீட்டில் போய் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது குழந்தைய கூட்டிகிட்டு வந்து விட்டதுமே அங்கே ரொம்பவே அந்த பையன் சந்தோஷமாயிட்டு, அம்மா நீங்கள் அங்கிளை மீட் பண்ணீங்களா, நீங்கள் எதுக்காக என்னை வந்துட்டு நீங்கள் அவர்கிட்ட சொல்லவே இல்லை, ஏன் அந்த அங்கிளுக்கு வந்துட்டு குழந்தைங்கன்னா பிடிக்காதான்னு சொன்னதும், அப்படிலாம் கிடையாது கூடி சீக்கிரம் உன்னை கூட்டிகிட்டு போய் அங்கிள்கிட்ட காட்டுறேன்னு அவ சொல்கிறா. சரி ஓகே நீ எப்போ இந்த விஷயத்தை அவன்கிட்ட சொல்ல போகிற, எவ்வளோ நாள் மறைச்சிட்டு இருப்பேன்னு சொன்னதும், நான் வந்து சரியான டைமுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு அவ சொல்கிறா. சரி நீ கூடி சீக்கிரம் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கா. நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம ஹீரோயின் அவனுக்காக ஃபுட் எல்லாமே கொண்டு போகும்போது
இருக்கும்போது அவங்க அப்பா தான் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயினுக்கு அதை பார்த்ததுமே அங்கே ரொம்பவே நர்வஸ் ஆகிருது. ஆல்ரெடி நான் உன்கிட்ட சொன்னேனா இல்லையான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்பட்டதுமே ஹீரோயினுமே ரொம்பவே எங்கள் தைரியத்தை வர வச்சுட்டு உங்கள் பையன் எப்போ வந்துட்டு என்னை விடுறதுக்கு ஓகே சொல்கிறானோ அப்போ நானுமே வந்துட்டு விட்டுரு அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ரொம்ப கூலாக அங்கே பேசிட்டு போனதுமே அவருக்கு அங்கே செம்ம டென்ஷன் ஆகிட்டு இருக்கு, எதுவும் பண்ண முடியலைன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோயினுமே நேராக ஹீரோவை தான் அங்கே மீட் பண்ணுறதுக்காக போகிறா. போனதுமே அங்கே வந்துட்டு அப்பாட்ட அவன் பக்கத்தில் அங்கே க்ளோஸ் ஆகிட்டு கிஸ் பண்ணிட்டு அங்கே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பித்ததுமே அவனுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிருது. பிறகு நம்ம ஹீரோயின்ட்ட நீ எவ்வளோ தூரத்துக்கு என்ன ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கன்றது எனக்கு நல்லாவே புரியுது அப்படின்றத சைட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நம்ம சொன்னதும் நம்ம ஹீரோயினை பிடிச்சி அவன் கிஸ் பண்ணிட்டு எனக்கு பரவாயில்ல நீ ஒத்துக்கலைனாலுமே எப்போ உனக்கு வந்துட்டு ஒத்துக்க தோணுதோ அப்போவே நீ ஒத்துக்கோ அப்படின்றத சைட்டு அவன் ரொம்பவே வந்துட்டு அங்கே ஹாப்பி ஆகிட்டு பேசிகிட்டு இருக்கான். ஓகே டைம் ஆயிட்டுருக்கு நான் கிளம்புறேன், உனக்காக தான் சாப்பாடு வச்சிருக்கேன் சாப்பிடுன்னு சொல்லிட்டு போகிறா. அவன் அங்கே வந்துட்டு அவங்க அப்பா அங்கே கால் பண்ணதுமே நல்லாவே தெரியுது அவர் வந்துட்டு என்ன பேசுவாருன்னு சொல்லிட்டு அவர் அங்கே நம்ம ஹீரோயினை விட சொல்லி தான் அங்கே பேசிகிட்டு இருந்தான். இவன் கூட அங்கே சாப்பிட்டுட்டேவும் ஃபோன் அங்கே கட் பண்ணி விட்டுறான். இந்த ஆளுக்கு வேறு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு நாளைக்கு வந்துட்டு ஒரு ஃபார்மலாக ஒரு பார்ட்டி இருக்குது, அதுக்கு நான் வந்துட்டு உன்னை கூட்டிகிட்டு போகணுன்னு நினைக்கிறேன், இந்த ட்ரெஸ் எல்லாமே நீ வந்துட்டு போட்டுட்டு வரணும்னு சொன்னதும் அந்த ட்ரெஸ்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு உண்மையிலே வந்துட்டு பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்காக தான் நீ போகிறியா, இப்படி ட்ரெஸ்ஸை போட்டுட்டாங்க யாராச்சும் போவாங்களான்னு சொன்னதும் நான் சொன்னதை மட்டும் பண்ணுன்னு சொல்லும்போது அங்கே ட்ரெஸ் எல்லாமே போட்டுட்டு அவன் கூட்டிகிட்டு போனால் ஹீரோயின் ரொம்ப நர்வஸ் ஆகிடுச்சிருக்கா. பார்த்து அங்கே உள்ள ரூமில் பியூட்டிஃபுல்லாக அங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கான். உண்மை என்னென்னா நம்ம ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கான். அங்கே ஒரு டைமண்ட் நெக்லஸ் எல்லாமே வாங்கி வச்சு நம்ம ஹீரோயினுக்கு போட்டு விட்டு தன்னோட லவ் எல்லாத்தையுமே அங்கே வந்துட்டு அவன் சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணிட்டுருக்கான். வெட்டிங் ரிங்குமே வாங்கி வச்சு அவளுக்கு அங்கே ப்ரப்போஸ் பண்ண போகும்போது ஆனால் அப்போ கரெக்டாக அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினோட குழந்தைக்கு வந்து உட முடியலன்னு சொல்லிட்டு அங்கே கால் வந்துடுது. ஹீரோயின் எனக்கு வந்துட்டு இப்போ இதுக்கு எல்லாமே பதில் பேச முடியலை, நான் கண்டிப்பாக வந்துட்டு கூடிய சீக்கிரம் உன்ட்ட எல்லாமே பேசுகிறேன், நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கே வந்து போனதுமே இவனுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு டிசப்பாயிண்ட் ஆகிடுது. குழந்தைய போய் மீட் பண்ணிட்டு அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணுறான். அப்போ அந்த பையன் அம்மா உங்கள் கழுத்தில் இருக்க நெக்லஸை நான் டிவியில் பார்த்தேன் ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு சொன்னாங்களேம்மான்னு சொன்னதும் நான் வந்துட்டு உன்ட்ட எல்லாத்தையும் சொல்கிறேன், நீ இப்போ பேசாமல் தூங்கினேன்னா அம்மா நாளைக்கு உன்னை மாலுக்கு கூட்டிகிட்டு போவேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அந்த குட்டி பையனும் சந்தோஷமாயிட்டு படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறான். சரி அதே மாதிரி குழந்தைய கூட்டிகிட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த சைடில் தான் நம்ம ஹீரோங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. அந்த குட்டி பையன் சரி ஓகே நான் இப்போ வந்துடுறேம்மா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அங்கே ஓடிட்டு இருக்கான். ஓடி போய் அங்கே வந்துட்டு வேமா அங்கே நம்ம ஹீரோவோட அங்கே டேபிளில் போய் அங்கே உட்காந்துக்கிறான். அங்கே நம்ம ஹீரோட்டாவே ரொம்பவே வந்துட்டு ஜாலியாகிட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது என்ன உன்னோட அம்மாவை காணமா என்னன்னு சொல்லிட்டு அவன் நம்பர் கொடு நான் வந்துட்டு ஃபோன் பண்ணி அங்கே வந்து வர வைக்கிறேன்னு சொன்னதுமே அங்கே ஹீரோயினோட நம்பரை கொடுத்ததும் அதை போட்டு பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு உண்மையிலே இது உன்னோட அம்மாவோட நம்பரான்னு சொன்னதும் எனக்கு என்னோட அம்மாவோட நம்பர் கண்டிப்பாக வந்துட்டு தெரியும், ஆன்ட்டியோட நம்பருமே தெரியும், நான் வந்துட்டு உங்ககிட்ட போய் சொல்லலைன்னு சொல்கிறப்ப அவங்க ஃப்ரெண்டு எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குப்பா, நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கேன் இவன் வந்து பார்க்குறதுக்கு ஒன்றை மாதிரி இருக்கான் சின்ன வயசில் இருந்த மாதிரின்னு சொல்லிட்டு உண்மையிலே வந்துட்டு ஒருவேளை இது உன்னோட பேபியா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசினதோ அவனுக்கு அங்கே ரொம்பவே டவுட் ஆகிருது. சரி ஓகே நீங்கள் போய் வெயிட் பண்ணு நான் உன்னோட அம்மாட்ட வந்து ஃபோன் பண்ணி பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் இங்கே கால் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கான். அங்கே நம்ம ஹீரோயின் ஃபோனை பிக்கப் பண்ணதுமே இவனுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகி போயிடுது. என்ன ஃபோனை நீ எடுத்துட்டு இருக்கன்னு சொன்னதோ அவள் விழுந்தடிச்சு அரண்டு ஓடிட்டுருக்கா. இவனும் விடாமல் பின்னாடி துரத்திட்டே போகிறான். அப்போ அங்கே ஜீமே வர வச்சு இதெல்லாம் சொன்னதும் அங்கே மினியுமே அங்கே கால் பண்ணி வர வச்சுடுறாங்க. என்னப்பா நடந்துட்டுருக்கு ரெண்டு பேரும் என்ன ஓடி பிடிச்சி விளையாண்டுட்டு இருக்காங்கன்னு சொன்னதுமே ஃபைனலாக அப்படின்னா குழந்தை வந்துட்டு அவனோடதுன்னு தெரிஞ்சு போச்சு போல அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து சிரிக்கிறாங்க. ஹீரோயின் அவன் பிடிச்சிட்டு எவ்வளோ பெரிய நீ உண்மையை மறைச்சிருக்க, என் பிள்ளைய என்கிட்ட சொல்லாமல் நீ மறைச்சிட்டு இருக்கேன்னு சொன்னதும் நான் தான் சொன்னேன்ல உன்ட்ட டைம் பார்த்து உண்மையை சொல்கிறேன்னு சொல்லிட்டு ப்ளீஸ் நீ வந்துட்டு என்னை மன்னிச்சிருன்னு அவ சொல்கிறா. அவன் இதுக்கப்புறம் உனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு பிடிச்சி அங்கே கிஸ் பண்ண ஆரம்பிச்சதுமே அவங்க எல்லாருக்குமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே சந்தோஷமாக இருது. ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாகிட்டு அங்கே வந்துட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. ஃபைனலாக எப்படியும் எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே இந்த சூப்பரான வந்து சீரீஸுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.